வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அஇஅதிமுக அம்மா பிரிவின் திரு ஆவடிக்குமார் அவர்கள், திமுகவின் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ திரு சவுந்தரராஜன், பாரதிய ஜனதா கட்சியின் திரு நாராயணன், அஇஅதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியின் திரு நடிகர் ரஞ்சித் அவர்கள். வணக்கம். ஆர்கே நகர் தேர்தல் ரத்து பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு பெரிய முன்னுரை எதுவும் தேவையில்லை. அண்மை காலமாக அதிகம் பேசப்பட்டு வந்த ஒரு விஷயம். தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையை அதிரடி என்று வர்ணிக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் கருத்துக்கள் இருக்குது. கடைசி நிமிஷம் வரலையும் பணம் கொடுக்கறத அனுமதிச்சுட்டு கடைசி நேரத்தில் குதிரை போன பிறகு லாயத்தை பூட்டுறாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. இன்னொன்று, ஜனநாயக படுகொலையை செய்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறது. எந்த தரப்பு சொல்லக்கூடிய கருத்து சரியானது? கட்சிகள், தவறு செய்த கட்சிகள் தண்டிக்கப்பட்டிருக்கின்றனவா அல்லது மக்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா, இல்லை தேர்தல் ஆணையம் அதனுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கிறதான நிறைய பார்வைகள் இருக்குது. அதை பேசலாம். உங்களுடைய முதற்கட்ட கருத்து 5 பேர்ட்டும் கேட்கிறேன். திரு ஆவடிக்குமார், நீங்கள் தொடர்ந்து. ஜனநாயகத்திற்கு ஏற்பட்ட நெருக்கடி, ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், படுகொலை, அதை விட இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா, தேர்தலை நடத்துவதற்காக இயங்க வேண்டிய தேர்தல் ஆணையம் தேர்தலை நிறுத்துவதற்காக இயங்கி இருக்கிறது. நடத்துவதற்காக செயல்பட்டிருக்க வேண்டிய ஆணையம் நிறுத்துவதற்காக இயங்கி இருக்கிறது. திரு ரவீந்திரன், இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை காலத்தால் பிற்பட்டது. ஆனாலும் இனிமேல் நடக்கிற போது எப்படி நேர்மையாக நடக்கும் என்பதற்கான உத்தரவாதங்களோ சீர்திருத்தங்களோ அவ்வளவு விரைவில் ஏற்பட்டு விடுமா என்கிற கேள்விக்கு தேர்தல் ஆணையத்திடமிருந்து பதிலில்லை. ஆனாலும் இதுவரையில் என்ன நடந்துச்சோ அதுதான் இனிமேலும் நடக்கும் அப்படின்னா, தஞ்சாவூர்லையும் அரவக்குறிச்சியிலும் என்ன நடந்ததோ அதுதான் ஆர்கே நகரில் மீண்டும் தேர்தல் நடக்கும்போது நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறதான்ற கேள்வி வருது. இல்லை, நான் இதில் என்ன சொல்ல வரேன், நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆளும் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களே தேர்தலுக்கு காசு பண பரிமாற்றத்தில் அவர்கள் பெயர்கள் உள்ளூட வந்திருக்கிற காரணத்தினால் இந்த தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று தேர்தல் ஆணையம் சொல்லியிருப்பதை இப்பொழுது நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், உங்களுக்கு கைகளிலே தெளிவாக இன்னன்னார் என்று தெரிகிறது, அமைச்சர்கள் உட்பட. அவர்கள் மீது விரைவு நீதிமன்றம் என்பதை போல ஒரு விரைந்து சிபிஐ என்கொயரி நடத்தி அவர்கள் தவறு செய்திருந்தால் அதற்கு உரிய தண்டனை வழங்கி மக்களிடம் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் தேர்தல் ஆணையம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் தளபதியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்தை தான் நான் முதல் கருத்தாக முன்வைக்கிறேன். அதாவது தேர்தல் பணப்பட்டுவாடா அல்லது தேர்தலில் இருக்கிற முறைகேடுகள் ஏராளமாக நடந்தாலும் தேர்தலை எல்லாம் நிறுத்தினால் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை போய்விடும் என்று கருதி அதையெல்லாம் சகித்து மென்று விழுங்கி கொண்டிருந்த தேர்தல் ஆணையம், நம்முடைய சட்ட அமலாக்க பிரிவுகள் அவர்களே நிறுத்த வேண்டிய அளவுக்கு நெருக்கடி, அவர்களே மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கிறது. விட்டியேட்டட், இது ஒரு பெரிய மோசடி அங்கே நடந்திருக்கிறது. தேர்தல் ப்ராசஸ், அந்த ப்ரொசீஜரே கலங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது, மாசுபடுத்தப்பட்டிருக்கிறதுங்கிற மாதிரி அவர்கள் சொல்ல நேர்ந்திருக்கிறது. இதில் 2 விதமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, இவ்வளவு பணம் செலவழிக்கிறார்கள் என்பது ஒன்று, எங்கிருந்து வருகிறது இவ்வளவு பணம் என்பது ஒன்று. அரசியல்வாதிகள், சிதம்பரம் ஒன்று கேட்டிருக்காரு, கருப்பு பணம் தான் ஒளிஞ்சிருச்சே, இவ்வளவு பணம் வந்ததே, இதெல்லாம் கருப்பா வெள்ளையான்னு கேட்டிருக்கிறார். அது சரியான கேள்வி என்று தான். ஏனென்றால் இப்போதுதான் கருப்பு பணத்தை ஒழித்து முடித்திருக்கிறோம், முடித்த உடனே எவ்வளவு கருப்பு பணம் வருகிறது என்பது அதில் இருக்கிற ஒன்று. ஆகவே இதில் வேறு வழியில்லை என்கிற ஒரு நிலை இதிலே தான் ஏற்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் இதை எப்படி சரி செய்ய போகிறது? ஒட்டுமொத்தத்தில் ஜனநாயக விரும்பிகள், ஜனநாயகத்தை ஏற்பவர்கள் எப்படி இதை சரி செய்ய போகிறோம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. தேர்தல் சீர்திருத்தங்கள் தேவை. இதை கட்டுப்படுத்துவர்கள் நடவடிக்கை, அது பிறகு விவாதிக்கிற போது பார்க்கலாம். வேறு வழி இல்லாமல் இது நடந்திருக்கிறது. இந்த ஒத்திவைப்பை நீங்க வரவேற்கிறீங்கன்னு எடுத்துக்கவா? வரவேற்கிறேன். ஆனால் நீங்கள் நஷ்டஈடு கேட்குறீங்களே? நஷ்டஈடு கட்டாயமாக கொடுக்க வேண்டும். ஏராளமான பணம் வைத்திருப்பவர்கள் செய்த தவறுக்காக எங்களை போன்ற ஏழைகள் நீங்கள் அனுமதிக்கிற அளவுக்கு செலவு செய்திருக்கிறோம். தினம்தோறும் கணக்கு கொடுத்திருக்கிறோம். நாங்கள் என்ன கணக்கு கொடுத்திருக்கிறோமோ அந்த புத்தகத்தில் தேர்தல் அதிகாரி கையெழுத்து போட்டிருக்கிறாரோ அந்த பணம் நாங்கள் செலவு செய்த பணம்.
அந்த பணத்தை எங்களை போன்ற ஏழைகளுக்கு திருப்பி கொடுக்காம எடுத்து மறுபடியும் தேர்தல் நடந்தால் யார் செலவு செய்வது? நாங்கள் என்ன கருப்பு பணம்? இந்த நடவடிக்கை சரி, ஆனால் உங்களுக்கு நஷ்டஈடு தரணும். நிச்சயமா கருத்து. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் இப்போ தேர்தல் ஆணையம் ஒரு விளக்கம் தருகிறது. வேட்பாளரே பணம் கொடுத்திருந்தால் நிரூபிக்கப்பட்டால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க எனக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது என்கிறார். வேட்பாளரே இப்படி ஒரு கான்ஸ்பிரசி என்று ஒரு பிரிவு இருக்கிறது. நானே போய் கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கொலை செய்ய ஆள் அனுப்பினால் போதும், நானும் தண்டனைக்கு உரியவன். அப்படி அனுப்பிய அந்த வேட்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க, இன்னும் சொல்ல போனால் அந்த கட்சிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். திரு நாராயணன், ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து விட்டு அந்த ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்ன ஒரு மிகப்பெரிய வேடிக்கை இன்று தினகரன் அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார். உண்மையிலேயே இந்த ஆளுங்கட்சியின் மீதான அல்லது அவர்களுடைய துணை பொதுச் செயலாளரும் வேட்பாளருமான தினகரன் மீது நேரடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு உண்டான அதிகாரம் இல்லாத காரணத்தால் தன்னுடைய உச்சபட்ச அதிகாரத்தை இந்த தேர்தல் ஆணையமானது பயன்படுத்தி இருக்கிறது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் தங்களுடைய கருத்து வேற்றுமைகளை இந்த விவகாரத்தில் மட்டும் மறந்து ஊடகங்கள் இதற்கு துணை புரிய வேண்டும். உறுதியோடு இந்த விஷயத்தில் நடந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு ஜனநாயகத்தினுடைய ஒரு தூணாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் ஊடகங்களும் இணைந்து செயல்படுவதன் மூலம் மட்டுமே அடுத்து தேர்தல் அறிவித்தால் மறுபடியும் இப்படி ஆகிவிடுமோ என்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் என்று நான் நினைக்கிறேன். திரு ரஞ்சித், சொல்லுங்க, உங்க கருத்து என்ன இந்த ரத்துக்கு? அதாவது எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். ஆமாங்க. ஏன்னா பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் புரட்சித் தலைவி அம்மாவோட அணி மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருக்கோம். நாங்கள் சென்ற இடமெல்லாம் சிறந்த வரவேற்பு. ஏன்னா எங்ககிட்ட கொடுக்கறதுக்கு பணமும் இல்லை, எந்த விஷயமும் இல்லை. நாங்கள் மக்களை நேரடியாக எங்களுடைய முதலீடு, எங்களுடைய அன்பை முதல் மக்களை தான் நாங்கள் சந்தித்தோம். அங்கே மக்கள் தான் எங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு. நாங்கள் சென்ற இடமெல்லாம் பெரிய சிறப்பு. அதாவது நான் ஒரு அணியில் இருக்கிற ஒரு அணிக்காக பேச வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாத்தை விட எல்லாரும் நீங்கள் சொன்ன கருத்துக்கள் போல் கிட்டத்தட்ட நிறைய பேர் இந்த தேர்தலில் போட்டி போடுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு உரிமை இருக்குது. ஒரு 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 எல்லாத்துக்கும் இருக்கிற அந்த பொறுப்புகளையும் மீறி தேர்தல் ஆணையம் இதை ரத்து பண்ணது அப்படிங்கிறது ஒரு மிக சிறந்த ஒரு வருத்தமாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தகுதி நீக்கம் பண்ணியிருக்கணும். அவங்கள தினகரனை தகுதி நீக்கம் பண்ணியிருக்கலாம். அதுக்காக தேர்தலை ரத்து பண்ணது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏமாற்றம் தான். குறிப்பிட்ட நபர்களை மட்டும் தகுதி நீக்கம் செய்திருக்கணும். கட்டாயம். ஏன்னா மக்கள் சார், இப்போ ஒரு விஷயம், ஒரு தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்போ, ஒரு தொகுதிக்கு போய் சென்றடைய வேண்டிய பலன்களோ, எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது நமக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி நடக்கக்கூடிய போராட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விவசாயிகள் டெல்லியில் போராடிட்டு இருக்கு. நிறைய வேலைகள் இருக்குது. அதை விட்டுட்டு ஒரு முதலமைச்சர், ஒரு 10-15 மந்திரிகள், 122 எம்எல்ஏக்கள், கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க ஒரு 2 லட்சத்து சில்லற வாக்காளர்களுக்கு மத்தியில் ஒரு 50 லட்சம் பேர் சார். கிட்டத்தட்ட அந்த ஊருக்குள்ளே போனோன்னா நான்லாம் ஒரு 2 மணி 1 மணிக்கு சோத்து மூட்டையை கட்டிட்டு உள்ளுக்குள்ளே போனால் தான் சாயங்காலம் போய் சேர முடியும். நீங்கள் அந்த தொகுதியினுடைய இது ஒரு பெரிய ஒரு போர்க்களம் போல, ஒரு கார்னிவல், எலெக்ஷன் கார்னி, இது ஃபங்க்ஷன் கிடையாது. இது ஒரு திருவிழா மாதிரி இருந்தது. நம்ம மக்களை சந்தித்து ஓட்டு கேட்குறாங்க. நான் எல்லா கட்சியும் வர்றாங்க, அவங்கவுங்க சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்குறாங்க. நான் இது செய்வேன்னு சொல்லி ஓட்டு கேட்கறது அவங்களுடைய உரிமைகள். பட் இது அவங்களுக்கு ஒரு விழா கோலமாக பண்ணி ஒரு பெரிய அராஜகம் விவாதிக்கும் நிறைய இருக்கு. சொல்லுங்க திரு குமார், ஜனநாயக படுகொலை நடந்திருக்குன்னு நீங்க சொன்னாலும் அதிமுக அம்மா பிரிவு அதனுடைய வேட்பாளர் திரு தினகரன் அவர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து ஜனநாயக படுகொலைன்னு சொல்றீங்க. இந்த ஜனநாயக படுகொலையை நகர்த்தியதே நீங்கள் தான் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது. மற்ற பிரிவினரும் சொல்கிறார்கள். தவறு செய்தவர்கள் வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்துவிட்டு தேர்தலை நடத்தியிருக்கணும், அதை செய்யாம எல்லோரையும் ஒட்டுமொத்தமாக தண்டித்தது நியாயம் இல்லை அப்படின்ற கருத்தை சொல்றாங்க. இல்லை, அதற்கான வாய்ப்பு இல்லை, அதனால செய்யல. வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக செஞ்சிருப்பாங்க. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை களத்தில் எதிர்க்க முடியாதவர்கள் தான் இரட்டை இலையை முடக்கி தேர்தலை எங்களை ஊனப்படுத்த நினைச்சாங்க. அதை மீறி அவர்கள் தந்த சின்னத்தை வைத்துக்கொண்டு மக்களை அணுகினோம், மக்களோடு நாங்கள் போனோம், மக்கள் எங்களோடு இருந்தார்கள். எங்களுடைய வெற்றியை தடுப்பதற்கு முடியாதவர்கள் தேர்தலை தடுத்திருக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு நடந்த நிகழ்வு. இன்றைக்கு நான் கேட்குறேன், இன்னைக்கு தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்துகின்ற அலுவலரை மாற்றியது, அதற்கு பிறகு எல்லா அதிகாரிகளையும் மாற்றியது, காவல்துறையினரை மாற்றியது, இன்ஸ்பெக்டரை மாற்றியது, எல்லாத்தையும் மாற்றினாங்க.
இது இல்லாமல் அப்சர்வர்ஸ் போட்டாங்க, அப்புறம் மைக்ரோ அப்சர்வர்ஸ் போட்டாங்க, சிசிடி கேமரா வச்சாங்க, துணை ராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தினாங்க, எல்லாத்தையும் கண்காணிச்சிட்டு இருக்கோன்னு சொன்னாங்க. அப்படி அந்த செயல்பாடுகளில் குறைபாடு உள்ள அதிகாரிகள் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அல்லது புகார் தரப்பட்டவர்கள் அத்தனை பேரையும் மாற்றினாங்க. இவ்வளவுக்கும் பிறகு என்னால தேர்தல் நடத்த முடியலன்னு தேர்தல் ஆணையம் சொன்னா, இவ்வளவு செய்த பிறகு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கருத்து நூதனமான கருத்து, நூதனமான வழிமுறைகளை நாங்க என்னதான் நடவடிக்கை எடுத்தாலும் அதை மீறி தரக்கூடிய அளவுக்கு நூதனமான வழிமுறைகளை கட்சிகள் பின்பற்றுகின்றன. ஏங்க நூதனமான வழியா, நுண்ணிய வழியா, இல்ல தெளிவான வழியான்றதெல்லாம் வேற. இதையெல்லாம் தடுக்க வேண்டியது, தேர்தலை முறையாக நடத்த வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. அதில் குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாடுகள் காரணமாக இருந்த அந்த குறைபாடுகளை தடுக்க முடியாத அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை? நீங்க அதிகாரிகள் செய்யல, அது தடுக்க முடியல, அப்படி அதனால தேர்தலை நிறுத்தணும்னா மக்கள் தான் தண்டிக்கப்படணுமா? நான் கேட்கறது, இவ்வளவுக்கும் பிறகும் நீங்க எவ்வளவு பேரை நியமிக்கணுமோ நியமிச்சீங்க, மத்திய அரசு ஊழியர்களை கொண்டு பார்வையாளராக போட்டீங்க. இவ்வளவுக்கு பிறகு அங்க நடந்து போச்சு. இன்னும் சொல்ல போனா அங்க இருக்கிற வாக்காளர்களை 85% பேர் பணம் வாங்கிட்டாங்கன்னு நீங்களே சொல்றீங்க. கொலை நடந்தால் அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டரை தான் முதலில் கைது செய்ய, ஏன் தடுக்கவில்லை? நான் பேசுறேன், நீங்க சொல்லுங்க. நான் நியாயப்படுத்தல, ஆனா அதுக்காக நீங்க தேர்தல் ஆணையத்தினுடைய நியாயத்தை செயலை நியாயப்படுத்தாதீங்க. நான் சொல்ல வர்றது, இப்போ இந்த சூழல் 85% வாக்காளர்கள் பணம் வாங்கி விட்டார்கள் சொல்றாங்க. அப்போ ஏறத்தாழ அவங்களுடைய குற்றச்சாட்டுப்படி 15% பேர் தான் பணம் வாங்காதவங்க. இப்போ 85% பேருக்கு அதிமுக தந்ததுன்னு சொல்றாங்க. திமுக மீது 25 வழக்குகள் இருக்கு. திமுகவை சார்ந்த ஏங்க நான் பேசி முடிச்சிடறேன், நீங்க சொல்லுங்க. உங்களை சொல்றத நான் சொல்ல, உங்க உரிமையை நான் தடுக்கல, உங்களுடைய கடமையை நீங்க செய்யுங்க. நான் சொல்ல வர்றது உங்க கடமையை சொல்லுங்க. அதாவது ஒரு கட்சியின் மீது தேர்தல் ஆணையம் பம்மல் நகர செயலாளர் கருணாநிதி பணம் கொடுத்து பிடிபட்டு கைது செய்யப்பட்டார். ஒவ்வொன்னும் சொல்ல முடியும். இருங்க, நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க? உண்மையை நல்லா இருக்குங்க. கட்சி யோகியமா இருந்தா நீங்க சொல்லும்போது நாங்க பதட்டப்படாம வேற யாருக்கு பதட்டப்படாம? கட்சி செய்ய தவறு. 2000 ரூபாய் கொடுத்த வாட்ஸ்அப்ல எத்தனை திமுக எலெக்ஷன் கமிஷனுடைய ஒன்னு சொல்றேன், ஒரே ஒரு விஷயம் ஒரு வார்த்தை. முதற்கட்ட என்னுடைய கருத்து நான் சொல்லிடுறேன், நீங்க உங்க கருத்தெல்லாம் சொல்லுங்க. ஆக எந்த நீங்க 2 புகார சொல்றீங்க. ஒன்று, தேர்தல் ஆணையம் எங்களால முடியல, நாங்க மேக்சிமம் எஃபர்ட் எடுத்தோம், பறக்கும் படையோ நுண்ணிய படைகளோ சிசிடிவி கண்காணிப்புன்னு எவ்வளவு தீவிரப்படுத்தினாலும் அதை முறியடிக்கக்கூடிய வகையில திட்டமிட்ட வகையிலான ஒரு செயல்பாடு இங்க இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த செயல்பாடு என்ன? அது சொல்லணும். பணத்தை கொடுக்கிறதுக்கு, பரிசு பொருட்களை கொடுக்கிறதுக்கு நூதனமான வழிமுறைகளை பின்பற்றாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு கருத்து சொல்றது என்னன்னா, நீங்க தேர்தல் ஆணையத்தை ஏன் நீங்க தடுக்கல, எங்க இந்த மாதிரி பணம் கொடுக்கறதை ஏன் தடுக்கலன்னு தேர்தல் ஆணையத்தை கேட்கல. நான் தடுக்கல, ஏன் கட்டுப்படுத்த முடியலன்னு தேர்தல் ஆணையத்தை இல்ல அவங்க சொல்ல. அடுத்ததா என்ன சொல்றீங்கன்னா, மத்திய அரசை குறை சொல்றீங்க. இல்லங்க, நான் எதுவுமே சொல்லியே. அதிமுகவின் சார்பில் மத்திய அரசு இந்த பின்னால் இருக்கிறது இப்ப சொன்னா இல்ல, உங்க கட்சியின் சார்பில் சொல்றாங்க. நான் இப்போ வாதத்தின் அடிப்படையில் பேசுங்க. நான் என்ன சொல்றேனோ அதை ஒட்டி எனக்கு கேள்வி கேட்டீங்களா நான் பதில் சொல்ல முடியும். நீங்க எல்லாத்தையும் பேசணும்னா அதுக்குரிய நேரம் கொடுத்தா நான் பேசுறேன். நிறைய பேர் எல்லாருக்கும் வாய்ப்பு தரணும். அதாவது இன்றைக்கு இந்த தேர்தல் ஆணையம் தேர்தல் நிறுத்தியதற்கு சொல்லக்கூடிய காரணம் என்ன? எந்த இடத்திலேயாவது வருமான வரித்துறை செய்த ரெய்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட ஒரு 4 பக்கம் 3 பக்க அறிக்கை சொல்றாங்க. அந்த அறிக்கை நேரடியான விஜயபாஸ்கர் வீட்டில் எடுத்த, இன்னும் சொல்ல போனால் விஜயபாஸ்கருடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில், அந்த அலுவலகத்துக்கு அவர் போறதே கிடையாது. அவர் அமைச்சராக இருக்கிறதுனால அமைச்சர் வீட்டில் இருக்கிறாரு, அவருடைய தொகுதியை சார்ந்தவர்கள் அங்கே இருக்கிறாங்க. அந்த அறையில் எடுத்ததை வச்சுக்கிட்டு அவர் பேசுறாரு. இன்றைக்கு இதை வலியுறுத்துகின்ற பாரதிய ஜனதா கட்சி பிர்லா ஆதித்யா ஒரு ஆவணத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியிட்டாரு. அதை உச்சநீதிமன்றத்தில் போக சொல்ல உச்சநீதிமன்றம் ஏற்கல.
பாரதிய ஜனதா கட்சி ஏற்கல. ஆனால் இன்னைக்கு எதையோ ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு தேர்தலே நிறுத்துறாங்க. ஆக இது அதை ஆவணமா ஏற்றுக்க முடியாது என்று வாதிட்டு நியாயப்படுத்திய சஹாரா பிர்லா டைரி குறிப்புகளை நீங்க சொல்றீங்க. அவங்க வீட்டுல அந்த 2 குழுமங்கள்ல ஐடி ரெய்ட் நடந்த போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை ஒரு சாட்சியமாக எடுத்துக்கொண்டு விசாரணைக்கு உத்தரவிட முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் சொன்னதை நீங்க மேற்கோள் காட்டுறீங்க. ஆமாங்க. இப்ப உங்க மேல உள்ள பிரச்சனைக்கு இல்ல உங்க மேல உள்ள பிரச்சனை அதை விட ஆதாரமற்ற ஒரு காகிதத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு தேர்தல் நிறுத்திருக்காங்க. நீங்க ஐடி ரெய்ட்ல இவங்க சொல்லி இருக்கக்கூடியது ஐடி ரெய்டு மட்டும் இல்லாம 5 கோடி பணம் அவர் சார்ந்தவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றது ஒருபுறம், இது இல்லாம 31 லட்சம் தேர்தல் விதிமுறைகளை மீறின நபர்கள் இருந்து பிடிச்சிருக்காங்க. நான் இந்த இதுல எந்த இடத்துலயும் விஜயபாஸ்கர் வீட்டுல தவறே நடக்கல அல்லது விஜயபாஸ்கர் தவறு செய்யலன்றத வாதத்துக்கு நான் வரல. அது தேவையில்லை எனக்கு. நான் சொல்ல வர்றது அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த பேப்பருக்கும் இந்த தேர்தலை நிறுத்துறதுக்கு காரணமா இருந்தா அதுக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம், தேர்தலுக்கு என்ன சம்பந்தம்? ரெண்டாவது, நீங்க சொல்லக்கூடிய பணம் பிடிச்சதெல்லாம் எல்லா கட்சியும் சார்ந்தவர்கள், வெறும் எங்க கட்சி மட்டும் இல்ல, எங்க வேட்பாளர் மட்டும் இல்ல. நீங்க அதை தேர்தல் ஆணையம் தன்னுடைய அறிக்கையில கூட சொல்லல. அவங்க இவ்வளவு பணம் புழக்கத்தில் இருந்ததுன்னு தான் சொல்றாங்க. அந்த புழக்கத்துக்கு நாங்க மட்டும் காரணம், நீங்க கற்பனை செய்து கொண்டு எங்கள் மீது குற்றம் சாட்டுவது. தேர்தல் ஆணையத்தை சார் ஒரே ஒரு நிமிஷம். அதாவது 29 பக்கம் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த இடத்துல எங்கேயாவது டிஎம்கேன்னு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கான்னு கேளுங்க. கிடையாது. அதாவது இந்த தேர்தலை நிறுத்துவதற்காக 29 பக்கம் ஏறத்தாழ நம்ம தேர்தல் ஆணையம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அழகா எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இதுல எந்த இடத்துலையும் டிஎம்கே வரல. டிஎம்கே சொல்லல. ஒண்ணு, அரசியல் கட்சிகள்னா அதுல கம்யூனிஸ்ட் வருது, பிஜேபி வருது, எல்லாம் வருது. நான் என்ன சொல்ல வரேன், இதுல அவங்க ஸ்பெசிபிக்கா சொல்லி இருக்கிறது அந்த 2 தான். ஒன்னு. இன்னொன்னு, அண்ணன் சொல்றாரு அந்த டாக்குமெண்ட் இருக்கு பாருங்க, விஜயபாஸ்கர் அவர் வீட்டில இருந்து எடுத்த டாக்குமெண்ட் பொய்யானதாக கூட இருக்கலாம், அதை வைத்து செய்ய முடியாதுங்கிறார். ஆனா அதுல வசமா ஒண்ணு என்னன்னா, டாக்டர் பாலாஜி பெயர் அதுல இருக்கு, 5 லட்சம். இப்போ டாக்டர் பாலாஜி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், நான் அந்த 5 லட்சம் வாங்கினது உண்மை, ஆனால் வாங்கியது நான் பீலேவுக்காக வாங்கினேனே ஒழிய ஜெயலலிதா கையொப்பம் போடுவதற்கு நான் வாங்கவில்லை. அப்படியானால் அந்த டாக்குமெண்ட் இஸ் ட்ரூ, இட் இஸ் அப்ரூவ்ட் பை த கன்சர்ன் கேண்டிடேட் டாக்டர் பாலாஜி. அப்படி பார்க்கிற போது நான் முடித்து விடுகிறேன். ஒரே ஒரு தேர்தல் ஆணையத்தோட 29 பக்க அறிக்கையில 18வது பக்கத்துல 12வது பெயரால அவங்க சொல்றது இந்த 89 கோடிக்கு கணக்கு இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க மேற்கோள் காட்டுற ஒரு வரி, some loose sheets were found with this accountant Mr. Srinivasan indicating distribution of 89 crores to a number of politicians for further distribution. ஒரு உதிரி காகிதங்கள் 89 கோடி விநியோகம் செய்யப்பட்டதற்கான தரவாக அங்கிருந்து பெறப்பட்ட சில உதிரி காகிதங்கள்ல எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்றத ஒரு ஆவணமாக நிலைநிறுத்த முடியுமா? இல்ல, நீங்க கேட்கிற கேள்வி கரெக்ட். நான் என்ன சொல்ல வரேன், அதுக்கு அவங்களே அப்ரூவர் ஆயிருக்காங்களேன்னு கேட்கிறேன் நான். அந்த உதிரி பேப்பர்ல டாக்டர் பாலாஜி பேர் இருக்கு. டாக்டர் பாலாஜி நான் வாங்கினது உண்மைதான், அது பீலேவுக்காக வாங்கினதுன்னு சொல்றாரு. அப்ப நான் என்ன கேட்கிறேன், அதுல இருக்கிற ஒரு தரவு உண்மையானால் மீது தரவுகள் ஏன் பொய்யாக இருக்க வேண்டும்? சரி, அப்படியானால் இது நியாயம்தான். ஆனால் உச்சநீதிமன்றம் இதுவரையிலும் இப்ப கடைசியா சொல்லி இருக்கிறதுல இதுக்கு உத்தரவிடுங்க, விசாரணை ஒன்று வேணும்னு சொல்லி கேட்டதுக்கு விசாரிக்கிறது கூட உத்தரவிட மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா ஐடி சீசர்ல கிடைக்கிறது எல்லாத்தையும் அவங்க யாரோ ஒருத்தர் யார் பேர்லயே கூட எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைசியா உள்ள தீர்ப்பு அதுதான். திரு ஏஎஸ் குறுக்கிட்டீங்க. அதாவது தேர்தல் ஆணையத்தை பண்ணது சரி தப்பு என்கிற விவரத்துக்கு நாங்கள் போகல. தேர்தல் ஆணையம் நடவடிக்கை, இப்போ வருமான வரி ரெய்டு இருக்குது, மற்றது இருக்குது. களத்தில் 6 குழுக்கள் தான் அதை மறுபார்வையிடணும். 3 ஸ்டாட்டிக் குழு, 3 ஃப்ளையிங் ஸ்குவாட், 61 குழுக்கள் இருந்தது அதுக்குள்ளே. இந்த 61 குழுக்கள் நாங்களும் இவர் சொன்ன மாதிரி உள்ள புறா போயிட்டு வந்தோம். அந்த சின்னத்தை, இப்போ தொப்பி சின்னத்தை வீட்டில் வரைஞ்சா இவ்வளோ காசு, அதே மாதிரி பால் போடுறவர் மூலமாக, கண்டக்டர் மூலமாக, செல்ஃபோன் ப்ரீபெய்டு சார்ஜ் செய்வதன் மூலமாக
பல நூதன வடிவங்களில் கொடுக்கப்பட்டது என்பது அங்க இருக்கிற ஏராளமான பேர் சொல்லுகிறார்கள். செல்போன் சார்ஜர், ரீசார்ஜ், பெட்ரோல் கூப்பன்லாம் வந்து ஜெயலலிதா அவர்கள் வேட்பாளரா நிற்கும் போதே கொடுத்தாங்க அப்படின்ற புகார் டைம்ஸ் ஆஃப் இந்தியால முழு பக்க கட்டுரையா வந்தது. அனேமா அதை ரஞ்சித் இப்ப மறுக்க கூடும். அது முழுதும் இருக்கிறது. அது ஸ்குவாடு மற்றதுல வந்து என்ன ஆதாரம் அவர்களுக்கு இருக்கிறதுன்னு எனக்கு தெரியவில்லை. வெறுமனே இந்த ரெய்டை மட்டும் வைத்து பண்ணலை. இப்போ அரவக்குறிச்சி தஞ்சாவூர்ல என்ன ரெய்டு நடந்தது? அன்புநாதன் வீட்டுல ஒரு ரெய்டு நடந்தது. இன்னொரு அது மட்டுமே அல்ல, அங்கு நடக்கிற களத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அனுபவங்கள். ஒரு எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் கொடுத்த ஒரு அறிக்கையின் அடிப்படையில் தஞ்சாவூரை நிறுத்தினாங்க. அதே அந்த மாதிரியான விவரங்கள் என்ன இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் பளிச்சென்று கண்ணுக்கு தெரிகிற விஷயம் அங்கே பணத்தில் அந்த தொகுதி மிதந்தது. நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்கள் ஒரு 15-20 நாட்களுக்குள்ளாக அவ்வளவு கோடி ரூபாய்கள் அங்கே இறங்கி இருக்கிறது. ஒவ்வொருவரும் சொல்றாங்க 15 பேர் இருக்கிற வீட்டில் 1.5 லட்சம் ரூபாய் போய் இறங்கியிருக்கு. எங்கிட்ட 3 பேரும் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் விசாரிக்கட்டும், விசாரிச்ச பிறகு முடிவு பண்ணட்டும். ஒரு தேர்தல் 2 மாசம் தள்ளி போனதுனால ஒன்றும் கெட்டு போகாது. இந்த பணம் கொடுப்பது என்பது அடுத்து இன்னொன்னு சொல்லலாம். நான் கொடுத்தா அவன் ஏன் வாங்குறான்? லஞ்சம் கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம்னு அரசு அலுவலகத்தில் எழுதி வைக்கிற மாதிரி அதெல்லாம் காமாசோமா தான் எல்லாம். மக்களை குறை சொல்றது நியாயம் இல்ல. திட்டமிட்ட வகையில கட்சிகள் செஞ்சுட்டு மக்கள் கேட்கிறாங்க, வாங்குறாங்க. மக்கள் வாங்க கூடாது, அதுக்கு பழக்கப்படுத்துனது யார் அப்படின்ற கேள்வி வருது. சொல்றேன், அது நீங்க அதை குறையா சொல்ல முடியாது. அப்போ இந்த கொடுக்கறது இதையெல்லாம் நாளைக்கு வந்து முதலமைச்சர் ஆகிட்டார், அவர் தான் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியவர், அவர் தான் ஊழலை ஒழிக்க வேண்டியவர், அவர் தான் முறைகேட்டை தடுக்க வேண்டியவர். அவரே இதன் மூலமாக தான் வருவார், இதன் மூலமாக தான் எம்பி ஆவார், எம்எல்ஏ ஆவார்னா என்ன இந்த நாடு எங்கிருந்து உருப்பணும்? ஆகவே அந்த விஷயத்தில் வந்து ஒரு அடிப்படையான ஒரு சீர்திருத்தம் இன்றைக்கு அவசியப்படுகிறது. இந்த தேர்தல் இப்போ இதுவரைக்கும் அரவக்குறிச்சி நின்றுது, தஞ்சாவூர் நின்றுது, 3வது இது. ஏற்கனவே ஒரு ராஜ்யசபை தேர்தல் ஒன்று இந்த மாதிரி ஜார்க்கண்டில் அதான் பணம் முடிச்ச ஜார்க்கண்ட் தான் முடிச்ச பிறகு, தேர்தல் முடிந்த பிறகு நிறுத்தப்பட்டது. தேர்தல் இது நடத்துறதுக்கு முன்னே நின்று போச்சு. அதனால் அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தள்ளி 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 நாம் நிறுத்தக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு நினச்சி அதையும் தாண்டி நிறுத்துறது தான் இது. இந்த தேர்தல் கமிஷனை இந்த தேர்தலை நிறுத்துகிறது என்றால் இந்த முறைகேட்டின் எல்லையை நான் வந்து விளக்கவே முடியாது. அப்போ அந்த அர்த்தத்தில் தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு என்ன கேள்வி எழுதுனா, சரி இதில் இவங்க எடுத்திருக்க நடவடிக்கை எல்லை கடந்து போன பிறகு இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்றீங்க. ஆனால் ஒத்தி வைத்த பிறகு நடந்த தஞ்சாவூர் அரவக்குறிச்சி தேர்தலில் இதே தேர்தல் ஆணையம் இந்த வரம்புக்குட்பட்டு தான் அந்த தேர்தல் நடந்ததுன்ற நம்பிக்கையில் நடந்துச்சா? இல்லை, ஏன் செலக்டிவாக நடந்து கொள்றாங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் கூட வருது. திரு ஆவடிக்குமார் பேசுனதுக்கு 4வரும் மறுப்பு கருத்தை, மாற்று கருத்தை சொல்ல முற்படுறீங்க. அந்த வகையில் திரு நாராயணன், அதாவது ஒரு கேண்டிடேட் ப்ளஸ் அந்த கட்சியினுடைய அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருப்பவர் சிறையிலே இருக்கிற காரணத்தினால தினகரன் அவர்கள் துணை பொதுச் செயலாளராக அவர் தான் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, அந்த தொகுதியில் 1 லட்சம் தொண்டர்கள் இறங்கி வேலை செய்தார்கள். ஒரு 2 லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் 1 லட்சம் தொண்டர்கள் இறங்கி வேலை செய்தார்கள் என்று சொல்வதே சட்ட ரீதியாக அதுக்கு ஒன்றும் பார் இல்லை. ஆனால் அந்த தொகுதியில் கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் ரஞ்சித் அவர்கள் சொன்னது போல் அது ஒரு வார் ஜோன் மாதிரி கிட்டத்தட்ட டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நான் கூட பல முறை போயிருந்தேன். என்னை விட 100 மடங்கு என்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள் அதிகமாக அங்கே வேலை செய்திருக்கிறார்கள். உண்மையிலே அவங்க எல்லாருக்கும் வருத்தம் தான், இவ்வளோ உழைச்சும் இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு. அது ஒவ்வொரு தொண்டனுடைய மனதிலும் இருக்கிறது. அதுல அது ஒண்ணு. கட்சியில தொண்டர்கள் ஆவடிக்குமார் என்ன பதில் சொல்லக்கூடும்னா, எங்க கட்சியில வந்து அதிகமான தொண்டர்கள் இருக்கிறாங்க, கட்சி தலைவரே வந்து தேர்தலில் நிக்கிறாங்க, முதலே சொல்லிட்டேன். எனவே அவருக்காக ஓட்டு கேட்க வர்றது அப்படின்றத தொண்டர்கள் வந்து அவங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேர்ல அவங்க சொந்த செலவுல ஓட்டு கேட்க வர்றாங்க. இந்த கேள்வி வரும்ன்றதுக்காக தான் முதல்ல என்ன சொல்லிட்டா, சட்ட ரீதியா அதுக்கு பார் இல்லைன்னு சொன்னாலும் கூட அப்படின்னு நான் சொல்லித்தான் துவங்கினேன். ஒரு நியாயம்னு ஒன்று இருக்கணும், தர்மம் நீதி நேர்மை எல்லாம் இருக்கணும். அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, இவங்கள்ட்ட அதை எதிர்பார்க்க முடியாது, விட்டுருங்க. நான் சொல்வது, ஒரு நீங்கள் இந்த விவகாரத்தையும் பிர்லா விவகாரத்தையெல்லாம் எடுக்கிறதுன்றது சரியான விஷயம் இல்லை. இங்கே நாம் இதை என்ன பேசுகிறோம், அந்த ஸ்ரீனிவாசன் என்பவருடைய இவர் விஜயபாஸ்கருடைய உதவியாளர் கணக்காளர், அவருடைய அதை அவர் வந்து அங்கே போகிறதே இல்லை, அவர் அமைச்சர் இல்லத்தில் தான் இருக்கிறாரு அப்படின்னா அப்போ எங்கே என்ன வேணாலும் நடக்கலாமா? அவர் தான் பொறுப்பேற்க வேண்டும். அங்க என்ன நடந்தாலும் அவர் முன்வைத்த ஆர்குமெண்ட் இல்ல இல்ல அவர் சொன்ன விஷயம், ஆவடிக்குமார் என்ன சொன்னாருன்னா, அமைச்சர் அங்கு செல்வதில்லை, அவர் அந்த ரூம்ல வேற யாரும் இருக்கிறாங்க. என்னோட ஆர்குமெண்ட் என்னன்னா, இதுல என்னோட கேள்வி என்னன்னா, அவரே அங்கு செல்கிறார், அவர் வீட்டிலேயே அந்த கடிதம் பறிமுதல் செய்யப்பட்டது, அவர் கண்ணெதிரே அந்த கடிதம் பறிமுதல் செய்திருந்தா கூட
ஐடி ரைட்ல இன்னாருக்கு இதுல கொடுத்தேன் அப்படின்னு யாராவது எழுதி வச்சிருந்தால் இல்ல நீங்க சொல்றது சரிதான். அந்த குறிப்பை ஆதாரமா வைத்துக் கொண்டு நீங்க எதுவுமே செய்ய முடியாதுன்றதுதான் ஏற்கனவே இருக்கிற நிலை. அது ஒரு லாஜிக் எங்க போய் நீங்க தார்மீக அடிப்படையில் நியாயமான்றதுக்கு நான் மாறுபடுறேன். தார்மீக அடிப்படையில் சரி நான் ஏற்கல. நான் எப்படி முதல்ல சட்டம்னு சொன்னோம்னா இதுலயும் சட்ட ரீதியாவே பார்க்கலாம். ஒருவேளை இது நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இன்று தேர்தல் கமிஷனருக்கோ அல்லது அந்த அதிகாரிக்கோ அவருக்கு அந்த ரைட் இருக்குதா இல்லையா? எலெக்ஷன் கமிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா நிறுத்தலாம். அப்போ அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காங்க. நாம அதுதான் பார்க்கணும். அவங்க தேர்தல் ஆணையம் அதுக்கு ஆவடிக்குமார் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து தேர்தல் ஆணையம் தானாக சாட்டிஸ்ஃபை ஆகல. அவங்களுக்கு ஒரு புற நிர்பந்தம் இருந்தது. ஒரு அரசியல் கருத்தை சொல்றாரு. தான் பாதிக்கப்பட்டதாக நினைப்பவர் அப்படி சொல்லலாம். அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஒண்ணு நான் கேட்பது, நம்ம ரவீந்திரன் தெளிவா சொன்னார். இன்னைக்கு அந்த பாலாஜி என்பவர் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். இவங்க மறுப்பு சொன்னாங்களான்னா இல்ல, இந்த 5 லட்சம் கொடுக்கலன்னு சொல்லலாம். அவர் சொல்றார் ஆமா கொடுத்தாங்க. ஒரு கணக்குன்னு பார்க்கும் பொழுது ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு கணக்கு, அதுல இந்த 5 லட்சம் அப்படிங்கிறது ஒருவர் ஒப்புக்கொள்கிறார் என்றால் உறுதியாக அந்த லிஸ்ட் ஆனது கண்டிப்பாக சரியாகத்தான் இருக்க வேண்டும்னு அனுமானம். போஸ்டிங்க்கு அப்பாயின்ட்மென்ட்க்குலாம் இருக்கு சார். ஆமா சார். அப்புறமா பணம் எப்படி வந்துச்சுன்னு கேக்குறீங்களே, டிமானிட்டைசேஷன் கேக்குறீங்களே. நான் சொல்றேங்க, ஒரு நாளைக்கு இந்த நாட்டுல 145 ரூபாய் கொடுத்து மணல் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. அதை 22,000 ரூபாய் விற்கிறாங்க. மணல் கொள்ளை மூலமா பணம் வந்துச்சு. டாஸ்மாக்ல 10 ரூபாய் ஒரு பாட்டிலுக்கு விலை அதிகமா வைக்கிறதுனால அதன் மூலமா வருஷத்துக்கு 10,000 கோடி வருது. 89 கோடிங்கிறது பீனட்ஸ். ஆக்சுவலா 800 கோடி கூட செலவு பண்ண முடியும் இன்னைக்கு இந்த ஆட்சி நினைச்சாக்க. ஒரு மாசத்துக்குள்ள பீனட்ஸ் 89 கோடி கேக்குறாங்க. ஆதாரம் நான் தான் சொல்றேன். ஏன் மணல் கொள்ளை நடக்கலன்றீங்களா? இல்ல அது நடக்க நான் ஓபனா கேக்குறேன். கணக்கெல்லாம் சிட்டா புத்தகம் போட்டு ஐந்தொகை கணக்கு எழுத மாட்டாங்க. சீட்டு சீட்டா தான் சார் எழுதுவாங்க. நியாயம் ஒண்ணு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் சொல்லினா சுப்ரீம் கோர்ட் சரியா சொன்னதாங்கன்னு எனக்கு அது கேள்வி இருக்கு. எனக்கு எப்படி சுப்ரீம் கோர்ட் இது ஒண்ணுமில்லன்னு தூக்கி போட முடியும்? இல்ல சுப்ரீம் அவங்க ஏடிஎம்கே முன்வைக்கிற ஆர்குமென்ட் எங்களுக்கு ஒரு ஆர்குமென்ட் உங்களுக்கு ஒரு ஆர்குமென்ட் கேக்குறாங்க. நான் முழுக்க உடன்படவில்லை என்று நான் சொல்ல வருகிறேன். ஐயா சொல்றது ரைட். ஒரு பெரிய முழுக்க முதலாளி 1 கோடி ரூபாய் அப்படின்னு போட்டு ஒருத்தர் பேர் பக்கத்துல போட்டுருந்தாரா ஒண்ணுமில்லாம சும்மா போட்டு வைப்பாரு. இல்ல அது கொடுத்தது யாராங்க? அதான் சொல்ல அந்த வழக்குக்குள்ள நம்ம போக கூடாது. போனோம்னா இன்னைக்கு பூரா அதான் பேசிட்டு அது வேண்டாம். அதுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியும். அது வேற. இதே நைஸா இந்த டாக்டிக்ஸ் நகர்த்துற வழி வேண்டாம். நீங்க தயவு செஞ்சு அதான் நான் முதல்லயே சொன்னேன். தயவு செஞ்சு இங்க இருக்கக்கூடிய கோர்ட் இதை வைத்து இன்கொயரி ஆர்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்காரு. சொன்னது பிரசாந்த் பூஷன் கொடுத்த விஷயம். கோர்ட் பிரசாந்த் பூஷன் கொடுத்தது. தயவு செஞ்சு சொல்றேன், பிர்லாவுடைய இதுல இருந்தோம் இன்கம் டாக்ஸ்ல இருந்தோ கொடுக்கல. பிரசாந்த் பூஷன் சப்மிட் பண்ண பேப்பர் அது. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. இங்க நடக்கிறது இன்கம் டாக்ஸ் உடைய. பிரசாந்த் பூஷன் எந்த பேப்பர் கொடுத்தாரு? எந்த பேப்பர் கொடுத்தாரு? சீசர் பேப்பர் கொடுத்தாரு சார். இல்ல சார், ஐடி டினை இல்லன்றாரு. ஐடி டினை இல்ல ஐடி அத ஒத்துக்கலங்க. தயவு செஞ்சு நான் அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இல்ல இன்னைக்கு நடக்கிறது என்ன விஷயம்? பேக்கரியில பன்னு திருடின பையனை போலீஸ் எப்படி விசாரிப்பாங்களோ அப்படி விசாரிக்க சொல்லுங்க சார். உண்மை வரும். இல்ல நான் என்ன கேக்குறேன், ஒரு சின்ன இந்த விவகாரத்துல இன்கம் டாக்ஸ் ஒத்துக்கோங்க. ஒரே நிமிஷம் நான் ஒரு வரியில முடிச்சேன். இன்கம் டாக்ஸ்னுடைய அந்த பேப்பர்ஸ் அவங்க கொடுத்திருக்கிற அந்த ஆதாரத்தை எலெக்ஷன் கமிஷனர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். முகாந்திரம் இருக்கிறது என்பதனாலும் இனி அங்கு வேறு ஏதாவது கூட நடக்கலாம்னு கூட நினைச்சிருக்கலாம். அதனால இது முழுக்க இந்த தினகரன் அவர்களுடைய இந்த ஆளுங்கட்சியின் இப்ப ஆள்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற கட்சியினுடைய எக்ஸஸ் மணி பவர், மசில் பவர், மெஷினரி பவர், 3 M's ஆஃப் திஸ் கவர்மெண்ட். இதனாலதான் இந்த எலெக்ஷன் தள்ளி போயிருக்கு. அதான் சார் சார் 89 கோடி just like that செலவு பண்ணலாம் சார். சின்ன விஷயம். அண்ணா சொன்ன மாதிரி பிஜேபி அது கரெக்ட். என்னன்னா இப்ப அண்ணா சொன்ன மாதிரி இந்த அறிவுபூர்வமா விசாரிச்சு ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுது, இந்த பேப்பர் எங்க வந்திருக்கு, யார் சீசரா இருக்கா இல்லையா, யார் ஆர்டர் பண்ண, இது எல்லாத்தையும் விட்டுரும். நான் எங்கள் அம்மா சாதாரண என் கிராமத்தில் சாதாரண தொலைக்காட்சியில் தமிழ்நாட்டு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். நாங்கள் ஒரு வாக்காளர்கள், சாதாரண மக்களாகவே இந்த விஷயத்தை நீங்கள் அந்த பாயிண்ட்லேருந்து நான் என்னுடைய ஒரே ஒரு கொஸ்டின் சொல்கிறேன். ஒரு மதிப்பிற்குரிய தளவாய் சுந்தரம் அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அது ஒன்றும் சிஜி ஷாட் கிடையாதுல்ல சார், அது லைவ் தான் ஆவடிக்குமார் சார். எங்க நீங்க பேசுங்க, பேசுறீங்க அங்க பேசுங்க, மக்கள்கிட்ட பேசுங்க. அதுக்காக சொல்றேன், கேட்டதுக்காக சொல்றேன். தளவாய் சுந்தரம் உள்ளுக்குள்ள போறாரு. இது தமிழ்நாடு முழுக்க தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாரும் இந்த படத்தை எடுக்கிறாங்க.
வெறுங்கையில் உள்ள போனாரு, கரெக்டா? ஏதோ ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லி சொம்பு எடுத்துட்டு வந்தா கூட பரவாயில்ல, உள்ள இருந்து ஒரு டைரியோட வெளியே வராது. இது மக்கள் பார்க்குறாங்க, மக்கள் பார்க்குறாங்க. அது நம்ம எல்லாம் பார்த்தோம், தொலைக்காட்சி பார்த்தது, காவல் எல்லாரும் பார்த்தது, எல்லாரும் வெயிட்டிங் இருக்கிறாங்க. நேரடியாக ஆர்கே நகருக்கும் தொடர்பு இருக்குன்னு சார். நம்ம ஒரு விஷயம் இது எல்லாமே அதனை சார்ந்து வந்தது தானே தவிர, அது ஒரு உருளைக்கிழங்கு எழுதி வச்சிருந்த கத்திரிக்காய் 4 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க அந்த லிஸ்ட். அப்புறம் ஏன் ஒருத்தன் தூக்கிட்டு ஓடணும்? ஒரு மந்திரி சார், ஒரு மிகச்சிறந்த கொடுமையான விஷயம், ஒரு பொறுப்பு மிக்கவர்கள் ஒரு கட்சியில ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அவர் ஒரு டைரி எடுத்துட்டு வெளியே வராரு, அதுல ஒரு பேப்பர் ஒருத்தர் நைஸா தெரியாம அந்த பேப்பரை உருகுறான், இன்னொருத்தர் அதை நைஸா அங்கிருந்து வாங்குறான், வாங்கி பிடிச்சி தூக்கி இன்னொருத்தன் பிடிச்சான். ஒரு மாரத்தான்ல கூட இப்படி ஒருத்தனால ஓட முடியாது. ஓடினா பாருங்க வாழ்க்கைக்காக குபுர் 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 குபுர்னு மூச்சு வாங்கிட்டு இவன் ஓடுனா மச அடிக்கிற மாதிரி இதை தூக்கி ஒருத்தன் வீசி அவன் தூக்கி அவனொருத்தன் பிடிச்சி அதை விழுந்து இதை விழுந்து. என்ன போராட்டம், எதுக்கு இந்த போராட்டம்? தூக்கி அப்படி வெளியே வீசி. இது எல்லாமே சிஜி நினைக்கிறீங்களா? நான் சாதாரண நான் இந்த மேடையில் இருக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் மறந்துடுவோம், அரசியல் கட்சி எல்லாத்தையுமே மறந்துடுவோம். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுடைய கேள்வி, ஏன் நான் தவறு எதுவும் பண்ணல, எதுக்கு ஒரு டைரியை தூக்கிட்டு வரணும்னு கேட்கிறேன். நான் வீட்டில் இருந்து தவறு செய்யல, ஒரு டைரியை தூக்கிட்டு வரணும், அங்கிருந்து ஒரு பேப்பரை உருகணும், அங்கிருந்து 4 பேர் பேப்பரை தூக்கி வெளியே வீசணும், அங்கிருந்து போலீஸ்காரன் பிடிக்கணும், அங்கிருந்து சப்பு 4 அறையை விடணும், கொண்டு போய் உட்கார வைக்கணும், விசாரிக்கணும். இப்போ அதில் சொல்கிறாங்க, அதில் இருக்கக்கூடிய ஒரு பேக்கராக நீங்கள் வாட்ஸ்அப் பார்க்குறீங்க, ஃபேஸ்புக் பார்க்குறீங்க, சமூக வலைத்தளங்கள், இத்தனைக்கும் டிவியில் கீவியில் எல்லா இடத்துலையும் என்னென்ன இருந்ததுன்னு புட்டு எல்லாம் வெளியே வச்சதுக்கப்புறம் இது எல்லாமே சித்தரிக்கப்பட்டது. ஒரு வருமான வரித்துறை இதை பிடிச்ச அத்தனையுமே ஒரு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாங்களே. ஸோ இப்போ எதனால ஒரு தேர்தல் ஆணையம் நம்முடைய தேர்தலை ரத்து பண்ணாங்க? இப்போ அண்ணன் சொன்னார், ஒரு விஷயம் சொன்னார், இந்த சிசிடிவி கேமரா நுண்ணிய படை மெல்லிய படை அப்படின்னு ஒன்று சொன்னார். இத்தனையும் உள்ள இருந்ததுன்னு எல்லாம் சொன்னார். அத்தனையும் மீறி எப்படி சார் பணம் கொடுத்தீங்கிறது தான் பெரிய பிரச்சனை. நீங்க எப்படி கொடுத்தீங்களோ அப்படிதான் கொடுத்திருப்பாங்க. நாங்க எங்க சார் பணத்தை கொடுத்தோம்? நீங்க எங்க கொடுத்தீங்களோ அங்கதான் கொடுத்திருப்பாங்க. நீங்க அதை விடுங்க. சார் இதுதான் பிரச்சனை, அதெல்லாம் விடவே முடியாது. நீங்க விடாத புடிச்சிட்டு ஒரு ஆள்னால நேர்மையா இருக்கிற கொடுத்தவங்க புடிச்சிட்டு தான் இருக்கணும், விட முடியாது. கொடுத்தவங்க புடிச்சிட்டு தான் இருக்கணும். இவங்க ஒரு ஆட்கள்னால உண்மையா இருக்கக்கூடிய களத்துல நிக்கக்கூடிய பல பேர்த்துடைய விஷயம் போயிருக்கு. நான் பேசலாமா? அதாவது இந்த இன்றைக்கு நம்ம பேசுறது தேர்தல் ஏன் நிறுத்தப்பட்டது, விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு நடந்தது சரியா தப்பா, அதில் அங்கே பொருள் கைப்பற்றப்பட்டதா இல்லையான்றது அவர் இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு, இது அவங்க விசாரணைக்கு போயிருக்காரு. அது விசாரணையில் முடிவில் அவங்க தர தண்டனையோ அல்லது தீர்ப்பையோ அவர் ஏற்றுக்கு போவார். அது தனிப்பட்ட அவருடைய செயல்பாடுகள். அதை போல மரியாதைக்குரிய சரத்குமார் வீட்டில் போய் ரைடு நடந்ததுக்கு காரணம், அவருடைய நிறுவனங்களில் ரைடு நடந்ததுக்கு காரணம் என்னன்றதை அவங்க பார்த்துக்க போகிறாங்க. அது இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தரோட வருமானம், அது முறைப்படுத்தப்பட்ட வருமானமா அல்லது உரிய வரியை செலுத்திய வருமானமான்றதெல்லாம் அது அவங்க சொந்த பிரச்சனை. நான் கேட்கறது, இதை காரணம் இந்த ரைடு நடந்ததுக்கு காரணமே இந்த தேர்தலை நிறுத்த வேண்டும் என்ற சதி. இதை தேர்தல் நிறுத்ததுக்கு அது ஒரு காரணமாக இருந்தாங்க. எப்படி தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தலைமைச் செயலாளரை மாற்ற வேண்டும் என்று நினைத்த போது தலைமைச் செயலகத்தில் அவருடைய அறையில் போய் ஒரு ரெய்டு நடத்திட்டு அதை காரணமாக வச்சு அவரை அங்கிருந்து இது பணி தராமல் அவரை நிறுத்தி வச்சுட்டு அதுக்கு பிறகு இப்போ இன்னைக்கு பணி தந்திருக்காங்க. ஆக தலைமைச் செயலாளர், நான் முடிச்சிடுறேன். கொடுத்தது யாரு தந்திருக்காங்கன்னா அன்னைக்கு முதலமைச்சர் இருந்த பன்னீர்செல்வம் அதை வேடிக்கை பார்த்தாரு. எந்த காரணமும் இல்லாம அவருடைய பணியை தொடர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்குனாங்க. அந்த உருவாக்குவதற்கு இவர் அனுமதித்தார். இவருடைய அனுமதியோடு அது நடந்தது. அதை போல எப்படி சேகர் ரெட்டியோடு பன்னீர்செல்வம் புகைப்படம் எடுத்துக்கொண்டு கட்டி பிடிச்சிட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்தாரோ அதை போலதான் இன்னும் ஆதாரங்கள் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. ஒரு ரெய்டுக்கு இப்ப இன்னைக்கு தேர்தல் ரத்துக்கு நீங்க சொல்ற காரணம் ஒரு அரசியல் சதின்னு நீங்க சொல்ல. நிச்சயமா அரசியல் சதி மட்டும் இல்ல, இது திட்டமிடப்பட்டு இன்றைக்கு முதல்ல என்ன சொன்னாங்க, அதிமுக போட்டியிடவே முடியாது, அங்கே உள்ள நுழையவே முடியாது, எதிர்ப்பாலை வீசுது, இவங்களை போனால் ஏற்றுக்க மாட்டாங்கன்னாங்க. அதுக்கு பிறகு சின்னத்தை முடக்கினாங்க. அதுக்கு பிறகு புதிய சின்னம் போனால் இவங்களால் உள்ள நுழைய முடியாதுன்னாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்னைக்கு மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள், மக்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டதற்கு பிறகு இன்றைக்கு தேர்தலை நிறுத்துவதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு சரியான காரணம், இதில் நேர்மையான காரணம் இல்லாததுனால இன்னைக்கு அந்த ரெய்டு என்ற ஒரு காட்சியை படுத்தி இன்னைக்கு அந்த வருமான வரித்துறையை வைத்துக்கொண்டு அதில் ஏதோ ஆவணங்கள் கிடைத்ததாக சொல்லி காகிதங்களை வைத்துக்கொண்டு இந்த தேர்தலை நிறுத்தியிருக்காங்க.
இதுவரையிலும் மத்திய அரசை பார்த்து குற்றம் சொல்லாத திரு டிடிவி தினகரன் இன்றைக்கு முதல் முறையாக மத்திய அரசை நோக்கி தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். சமூக வலைதளங்களையும் வரக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா, திமுக வெற்றி பெறுவதற்கான சூழல் இருந்ததனால் நிறுத்தி வைக்கப்பட்டார்கள், அல்லது தினகரன் வெற்றி பெறுவதற்கான சூழல் இருந்ததனால் தேர்தல் நிறுத்தப்பட்டது அப்படின்னு ஒரு பார்வை. மதுசூதனன் வெற்றி பெறுவதற்கான சூழல் இருந்தது இல்லை அப்படின்ற அந்த மாற்று கருத்துக்கள். இப்படி ஒவ்வொருத்தரும் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கையின் மீது நோக்கம் கற்பிக்கிறதையும் பார்க்கிறோம். தேர்தல் ஆணையத்தை ஒரு சாரார் அதிரடியான நடவடிக்கை எடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க, கண் முன்னால் நடக்க இருந்த ஒரு ஜனநாயக படுகொலையை தடுத்து நிறுத்தியிருக்காங்கன்னு ஒரு தரப்பு அப்ரிஷியேட் பண்றாங்க. இன்னொரு தரப்பு அதுக்கு அரசியல் நோக்கம் இருக்குன்னு இது பண்றாங்க. இந்த அரசியல் நோக்கத்தை திமுக எப்படி பார்க்குது? இல்லை, இது 100க்கு 100 உண்மை. இது அரசியல் பின்னாடி இருக்கிறது, இதற்கு பின்னால் மத்திய அரசு இருக்கிறது என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஏனென்றால் நடந்த நிகழ்வுகளை பார்க்கிற போது அது ஐடி ரைடாக இருக்கலாம், அல்லது இதுவரைக்கும் இல்லாத மாதிரி ஒரு தலைமை தேர்தலுக்கு ஈக்குவலாக அவர் பத்ரான்னு சொல்லி ஒரு அதிகாரி அனுப்புனதாக இருக்கலாம். ராஜேஷ் லக்கானி அவர்கள், அதாவது ஒரே பொறுப்பை பார்க்க வேண்டிய 2 அதிகாரிகள், பார்த்த 2 அதிகாரிகள், ஒருவர் முந்தின நாளே போயிடுறாரு டெல்லிக்கு, அடுத்த நாள் காலையில் இங்கேருந்து ராஜேஷ் லக்கானி போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடியே அவர் போன உடனேயே இந்த பரவல் வந்துருச்சு. அதாவது இது ஒத்தி வைக்கப்படுமா ரத்தாகுமா அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துருச்சு. போறது நேற்றை காலைல போறாரு, ஆனால் நேற்றைக்கு காலை முந்தா நாள் ஈவினிங் அவர் போயிட்டார். முந்தா நாள் மாலையிலிருந்தும் சரி, நேற்றை காலையிலிருந்தும் சரி, இந்த ஐடி ரைட் நடந்ததிலிருந்தே பணப்புழக்கம் தொடர்பாக ஏராளமான கருத்துக்கள் ஊடகங்கள்ல வந்துகிட்டே இருந்தது. இந்த ஐடி ரைடு நடக்கும் போதே அக்கா தமிழிசை சொல்லிட்டாங்க ரத்தாகணும், இலை சின்னம் கிடைக்காதுங்கிறதை முதல்ல உலகத்துக்கு சொன்னதே அக்கா தமிழிசை தான். இப்போ இதை பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சி அல்லது மத்திய அரசு, பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்வதை விட மத்திய அரசு இதிலே உள்ளே இல்ல அது சில இதுகள் வித்தியாசம் இருக்கு. ஆமா ஆமா, மத்திய அரசு அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் கட்சி கிடையாது. இல்ல நான் முடிச்சிடறேன். இல்ல நீங்க சேர்த்து சொல்லுங்க, வேற ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு இதுவா 2 விஷயம் சொன்னீங்க. அக்கா தமிழிசை சொன்னாங்க அப்படின்ட்டு எங்க டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் இன்னும் 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. அதிமுக ஏதாவது கழகங்கள் இல்லாத தமிழகம் படைப்போம்னா அதுவும் கூடிய சீக்கிரம் நிறைவேறும். இல்ல அதாவது இது இந்த கடைசியா உள்ளது உங்க கையில இல்ல, கடைசியா உள்ளது உங்க கையில இல்ல, மீதி 2 உங்க கையில இருக்கு. அது ஆபீஷியல் மெஷினரி. இது மக்கள் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். கடைசியா நீங்க சொல்றீங்க கைக்கு உட்பட்டது, அது 2 கைக்கு உட்படாதது. மக்கள் அது ஒத்துக்க. அதாவது இன்னொன்னு நான் சொல்றேன், அண்ணன் நாராயணன் அவர்களுக்கான ஒரு சின்ன தகவல் வரும்போது நான் டிவில பார்க்க, நீங்க தமிழிசை அவர்கள் சொல்றதை மட்டும் ஏத்துக்கிறீங்க. பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னாரு தேர்தலை தள்ளி வைக்க தேவையில்லை, மாநில தலைவர் ரத்து ஆகாதுன்ற கருத்து அவரே சொன்னாரு. மாநில தலைவர்ங்கிற முறையில சொன்ன அதை இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல எனக்கு என்னன்னா, இன்றைக்கு என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்கிறதோ இதே குற்றச்சாட்டுகள், இதே எவிடன்சஸ், அதாவது இந்த ஐடியை தவிர மீதி எல்லாமே காசு கொடுத்தது, பணம் கொடுத்தது. இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா அம்மையார் ஆர்கே நகரில் போட்டியிடுகிற போது மொத்த வாக்கு அந்த வார்டிலே 200 என்றால் 220 வாக்குகள் எல்லாம் எண்ணப்பட்ட நேரம் இருந்து அதை கொடுத்த பிறகும் தேர்தல் ஆணையம் அதை பற்றி கவலைப்படாத போது இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுவிடும் என்கிறதை பெரும்பாலான கருத்து கணிப்புகள் முடிவு செய்த பிறகு, ஒன்று, இந்த இடைத்தேர்தல் என்பது ஒரு தமிழகத்தினுடைய அரசியல் பார்வையாளர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் பரவலாக பார்த்து கொண்டிருந்த இந்த தேர்தலின் முடிவு அரசியலில் சில சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஒரு வலிமை படைத்ததாக இருந்த காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்கிற ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் கான்ஸ்பைரசி பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்பதை நான் தெளிவாக. திரு சௌந்தரராஜன் அவர் தினகரன் வெற்றி பெறுவதை தடுக்கிறதுக்கு எதிரான சதி அப்படின்றாரு. திமுக ஆட்சிக்கு வருவதற்கு எதிரான சதின்னு திமுக இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதை விரும்பாத சக்திகள் தடுத்து விட்டார்கள் அப்படின்றத கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் சொல்றார். இந்த முடிவுக்கு பின்னாடி அரசியல் சதி இருக்கு அப்படின்ற ஆர்குமெண்ட்டை நீங்க ஏற்கிறீங்க? அதாவது ஜெயலலிதா அவர்களுடைய அவர் படுக்கையில் இருப்பதில் இருந்தே மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது, பிஜேபி கட்சிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. வெங்கையா நாயுடு இங்கே இருந்தது, போனது, வந்தது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஆளுநர், பிறகு ஆட்சி அமைச்சால், இந்த எல்லா விஷயங்களும் இங்கேயே நாம் விவாதித்திருக்கிறோம். அதில் எங்களுடைய கருத்து எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். எல்லா விஷயங்களிலும் பிஜேபி மத்திய ஆளும் கட்சி என்கிற முறையிலே அவர்களுடைய பங்கை நிச்சயமாக செலுத்துவார்கள். அதில் ஒன்றும் சந்தேகத்துக்கெல்லாம் ஒன்றும் இடம் கிடையாது.
இந்த தேர்தல் நிறுத்தி வைப்பு என்கிற அந்த விஷயத்தை பொறுத்தவரையில் ரொம்ப எல்லை மீறி அளவு மீறி இவர் எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு போயிருப்பதும் அவர்களுக்கு பயன்பட்டிருக்கிறது. டெல்லியில் இவங்களுக்கு வந்து இவங்க ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, அவர் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் எனக்கு என்ன கேள்வி இதே தலைமை மாநில தேர்தல் அதிகாரி திரு ராஜேஷ் லக்கானிட்ட பன்னீர்செல்வம் தரப்பு போய் புகார் கொடுத்தாங்க, முறைகேடுகள் இருக்கு, அதிகமாக பணப்புழக்கம் இருக்குன்னு சொல்லி. திமுக தரப்புல புகார் கொடுத்தாங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் போய் புகார் கொடுத்தாங்க, கம்யூனிஸ்டுகளும் வந்து விதிமுறைகளை மீறுகிறார்கள், நியாயமான தேர்தல் நடக்கலன்னு சொல்லி சொன்னீங்க. இவ்வளவு எதிர்க்கட்சிகள் புகார் சொல்லும் போது அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்தாலும் மத்திய அரசு தான் இதற்கு பின்னணியில் இருக்கு, அரசியல் காரணங்கள் இதற்கு பின்னால் இருக்கு அப்படின்னு சொல்ற ஆர்குமெண்ட்ன்றது நியாயமான. அதாவது நாம இதுல 3 கட்சிகளுமே பணம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் நான் சொல்ல வர்றது. 3 கட்சிகளுமே பணம் கொடுத்திருக்கிறார்கள். நான் அங்கே இருந்தவனுங்கிற எனக்கு தெரியும், அவர்கள் மறுக்கக்கூடும். என்னுடைய கருத்தை நான் வலுவாக சொல்ல விரும்புகிறேன். ஒருத்தர் 4000, ஒருத்தர் 2000, இன்னொருத்தர் 1000, பிறகு பார்க்கலாம் என்ற ஏற்பாடு, பலவிதமான ஏற்பாடுகள். இந்த 3 கட்சிகளுக்கும் எப்படி தஞ்சாவூர் அரவக்குறிச்சியில் 2 கட்சிகளுக்கும் பங்கு இருந்ததோ அதே போல் 3 கட்சிகளுக்கும் இங்கே பங்கு உண்டு என்பதில் எந்த விதமான சந்தேகம் எனக்கு கிடையாது. இதில் இவர் ஜெயிக்கிறாங்கிறதுக்காக அவர் ஜெயிக்கலாங்கிறதுக்காக இவர் ஆகவே நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் நான் இதை பார்க்கல. நிறுத்துவதற்கான சூழ்நிலையை இவர்களே உருவாக்கினார்கள் அப்படின்றது உங்களுடைய. தேர்தல் ஆணையம்னு ஒண்ணு அவசியம் இல்லைங்கிற முடிவுக்கு ஜனங்க வந்துருவாங்க, அந்த ஆணையத்தையே ஜனங்க தூக்கி எரிஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு கேவலப்பட்டு போச்சு நிலவரம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சௌந்தரராஜன் அவர்கள் இந்த ஆர்கே நகர் தேர்தல் குறித்த பல விஷயங்களை தெளிவாக சொன்ன போதிலும் அந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை எங்கேயாவது கொண்டு வந்து ஒரு புள்ளி வைக்கணும் அப்படின்ற அவருடைய அந்த சித்தாந்த அடிப்படையில் தான் இதை பேசுறாருன்றதுனால அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். ஆனாலும் கூட இல்லை, ஒரு நிமிஷம், ஆனாலும் கூட இல்லைங்க, அதான் ஆனாலும் கூட பரவாயில்ல, எங்களுக்கு அரசியல் செய்ய தெரியும், எங்களுக்கு அரசியல் செய்ய தெரியும். கம்யூனிஸ்டுகளை போல நாங்கள் ராஜ்யசபா சீட்டு வாங்கிக்கிட்டு எம்எல்ஏ சீட்டு வாங்கிக்கிட்டு உடனடியாக அதிமுகவோட ராஜ்யசபா சீட்டு வாங்கிக்கிட்டு அவங்கள தூக்கி போடுறதோ மறுபடியும் திமுகல போய் இணையிறது, திமுக அப்படிலாம் நாங்க செய்ய மாட்டோம். மணிப்பூர்ல பண்றதோ, அது கோவாவுல பண்றதோ, கோர்ட் சொல்லிருக்கு, மத்த இடத்துல பண்றதோ, கோர்ட் சொல்லுங்க. அதே மாதிரி கோர்ட் நீங்க கோர்ட் இதுதான் ப்ராப்ளம். சும்மா நீதிமன்றத்தை ஏன் மணிப்பூர்ல கோர்ட் சொல்லலையா? என்ன சொல்லுச்சு கோர்ட்? உங்களுக்கு தெரியலனா தெரியல, யாருக்கு என்ன சொல்லுச்சுன்னு கேக்குறீங்க. அப்ப தெரியாத ஏன் பேசுறீங்க நீங்க? தெரியாத பேசாதீங்க. தெரியாத மணிப்பூர்ல நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி நடந்திருக்கு. இல்ல உங்களால மறுக்க முடியுமா? அப்படிலாம் பேசக்கூடாது. சிங்கூர்ல நந்தி கிராம 100 கணக்கு கொலை பண்ணீங்களே கம்யூனிஸ்ட், வருத்தம் தெரிவிச்சது கம்யூனிஸ்ட் கட்சி வருத்தம் தெரிவிச்சது. 100 பேர் வருத்தம் தெரிவிப்பாங்க. 100 பேர் கொலை பண்ணிட்டு முதலமைச்சர் சொல்றாரு இடிக்க மாட்டோம், இடிக்க மாட்டோம், கல்யாணம் 100 பேர் கொலை பண்ணிட்டு வருத்தம் இருக்காங்க. 100 பேர் கொலை பண்ணிட்டு வருத்தம் தெரிவிப்பீங்களா? 6000 பேர் 6000 பேர் நடந்திருக்கு. காடுகள்ல 6000 பேர் காணாம போனாங்க. கோயில் கட்டல அவர் கம்யூனிஸ்ட் பேசுறேன்னா நான் வருஷம் லிஸ்டே கொடுப்பேன். நான் மேற்கு வங்காளத்துல இவர்களுடைய ஆட்சியில் நடந்த அத்தனை அராஜகங்களுக்கு தோலெடுத்து காட்டி கொண்டிருக்கிறோம். அது வேற விஷயம். நான் என்ன சொல்ல வரேன், முதலமைச்சர் தலைக்கு 1 கோடி ரூபாய் விலை வச்சிருக்காங்க. எந்த முதலமைச்சர்? கேரள முதலமைச்சர். அவருக்கு அவ்வளவு விலையெல்லாம் கிடையாதுங்க. அப்ப 1000 பேர் கொலை பண்ணிருக்கீங்க, 1000 பேர் கொலை பண்ணிருக்கீங்க. நீங்க 1000 பேசுறீங்க, நான் பேச முடியாதா? கம்யூனிஸ்ட் மட்டும் தான் நியாயமா? கம்யூனிஸ்ட் மட்டும் தான் நியாயமா? 6000 பேரு ஒரே நாள்ல 6000 பேரை கொலை பண்ணிருக்காங்க. அப்புறமா கம்யூனிஸ்ட் செஞ்சா பொய்யே, நாங்க மன்னிப்பு கேட்டோம். இன்னைக்கு நிலம் கையகப்படுத்தல் சட்ட திருத்தம் வந்ததுக்கு காரணமே கம்யூனிஸ்டினுடைய மிக மோசமான அந்த அட்டூழியங்களும் அராஜகங்களும். தபசி மாலிக்னு ஒரு பொண்ணை கற்பழிச்சு கொண்ட வழக்குல கம்யூனிஸ்டினுடைய 4 பேர் கைது செய்து இன்னைக்கு ஆயுள் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இல்லன்னு சொல்ல முடியுமா? அப்புறமா 400 ஊர்ல 7 விவசாய இஸ்லாமியர்களை வெட்டி கொன்ற வழக்குல 40 பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க ஆயுள் தண்டனை பெற்று. மறுக்க முடியுமா நீங்க? அப்புறமா நீங்க சொன்னா சொன்னால் ஒரே நேரத்துல பேசினா யார் பேசுறது? 2 பேர் ஒரே நேரத்துல பேசினா தவறா இருந்தால் யார் சம்பந்தம் இல்லாத பேசுனது? நான் என்ன சொன்னேன்? சம்பந்தம் இல்லாமல் பேசுறது யாரு? சம்பந்தம் இல்லாமல் பேசுறது யாரு? ஜெயலலிதா சம்பந்தம் இல்லாத பேசுறது யாரு? விடாம பேசாதீங்க. இல்ல நீங்க அவரை தான் சொல்லணும்.
நான் தொடர்போட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். தொடர்பு இந்த சப்ஜெக்ட் விட்டு வெளியே போனது அவர்தான். அதனால பிஜேபிக்கு வாயில விரல வச்சா கடிக்க தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் அப்புறமா பேசுவோம் வேற ஒரு இதுல. எங்களுக்கு வாயில விரல வச்சாலும் கடிக்க தெரியும், எல்லாத்தையுமே கடிக்கவும் தெரியும். அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. ஏன்னா ஒரு பொது மேடையில பேசுற மாதிரியா பேசுறீங்க? ஒண்ணுமே தெரியாது. ஆமாங்க, ஒண்ணுமே தெரியாது நான் சொல்லல. நாங்க இந்த விஷயத்தில் அரசியல் பண்ணல. ஆனால் நாங்கள் செய்யவில்லை என்று சொல்லும் பொழுது, இல்லை உங்களால் தான் நின்று போனதுன்னா மக்கள் இதை வரவேற்கிறார்கள் அப்படின்னா நான் பெருமிதப்படுகிறேன். செய்யாத ஒன்றுக்கு எங்களுக்கு நீங்க கிரெடிட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். தாராளமா நாங்களே நிறுத்தினா கூட இருந்துட்டு போட்டு தவறு இல்லைன்ற நான். உங்களுக்கு அதற்கான தகுதியும் இல்லை, அருகதையும் இல்லை, அதிகாரமும் இல்லை. நாங்க செஞ்சிருக்கிறோம்னா நான் பெருமைப்படுகிறேன். திரு ரஞ்சித், தமிழ்நாட்டில் அடுத்தடுத்த வகைகளில் தேர்தல்கள் ரத்து செய்யப்படுகின்றன. தஞ்சாவூர், அரவக்குறிச்சி ரத்தானது. இப்போ ஆர்கே நகரும் எடுப்பிலேயே ரத்தாகுது. அதெல்லாம் தள்ளி வச்சு ரத்து செஞ்சாங்க. இப்போ நேரடி ரத்து. இப்போ மீண்டும் வேட்புமனு தாக்கல், மீண்டும் ஒரு வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு, மீண்டும் ஒரு பிரச்சாரம், முழு பிரச்சாரம், மீண்டும் சின்னம் ஒதுக்கீடு இப்படின்றதெல்லாம் வரும். அடுத்த தேர்தல் 3 மாதத்தில் நடக்குமா 6 மாதத்தில் நடக்குமான்னு சொல்லி தெரியாது. தேர்தல் ஆணையம் எப்போ நியாயமான தேர்தல் நடத்துறதுக்கான சூழல் வருதோ அப்போ நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழல் உங்கள் கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியில் நீங்கள் சொல்கிற தர்ம யுத்தம் அப்படின்ற ஒன்றில் என்ன பலனை அடையிறதுக்கு இது உங்களுக்கு பயன்படும்? சார், கட்டாயமாக யாரும் வருத்தப்பட வேணாம். ஏன்னா அதில் உண்மையை சொல்லப்போனால் ஆர்கே நகர் அப்படிங்கிறது மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் மக்களை சந்திக்கணும். இப்போ நம்ம மேடையில் உட்காந்து பேசுகிறோம், ஒரு பேச்சு சுவையாக இருக்குது, அதெல்லாம் விஷயம் இல்லை. பட் நியாயமாக மக்களாக இருந்து பார்த்தீங்கன்னா இது அம்மாவோட மரணத்துக்கு நீதி வைக்கிற தேர்தல் தான். நீங்கள் அந்த மக்களை சந்திச்சா மட்டும்தான் தெரியும். அதனால தான் சவப்பெட்டி எடுத்துகிட்டு போனீங்களா? போலீஸ் சார் சவப்பெட்டி அது திரும்ப நான் அது நிறைய பத்திரிகை ஊடகங்களை படிக்கிறேன். சவப்பெட்டி யார் எடுக்கப்பட்டது? ஒரு தொண்டர் ஒரு ஊர்வலத்தில் ஒரு 10,000 பேர் உள்ளே போகிறாங்க. ஒரு இடத்துல ஒரு கார்னர் ஒரு பாயிண்ட் நானும் பேச போகிறேன் சார். நானும் நிறைய பாயிண்ட் பேச போகிறேன். ஒரு பாயிண்ட்ல அவங்கவுங்க தொண்டர்கள் ஒரு வெளிப்பாடு செய்கிறாங்க. பட் அது தலைமையிலிருந்து அது கண்டிக்கப்பட்டிருக்கு. ஒரு விஷயம் தேர்தல் ரத்தானதுனால உங்கள் நீதி கேட்கிற பயணத்தில் தொய்வு வருமா, வேகம் பெறுமா? இல்லை சார், நீங்கள் என்னைக்கு வச்சாலும் என்ன சொல்கிறேன்னா, இப்போ எங்களுடைய அணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் உண்மையான அதிமுகங்கிறது தான் எங்களுடைய விஷயமே. இரட்டை இலை மீட்டெடுக்கப்படும், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீட்டெடுக்கப்படுங்கிறது தான் எங்களுடைய நோக்கமே. இப்போ என்னென்னா மொத்தம் ஒரு 122 எம்எல்ஏ கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்களே தவிர தொண்டர்களோ மக்கள் பலம் அதுதான் சொல்கிறேன். தேர்தல் அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க ஆக்சுவலாக அந்த ரத்தானதுனால. ஆக்சுவலாக இருந்திருந்தாங்கன்னா அவங்க சொல்றது நாங்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்போம்னு சொல்றது. அங்கே தொப்பி போட்ட அந்த ஊருக்குள்ள 20 லட்சம் பேர் வெளியே இருக்காரு. அதெல்லாம் எதுவுமே வாக்கு தொண்டர்களே இல்லைன்றீங்க. அவங்களுக்கு தொண்டர் இல்லைன்னா எப்படி அத்தனை லட்சம் பேர் தொப்பி போட்டுட்டு வருவாங்க? இது சார் என்ன சார் நான் என்ன சொல்றேன், இங்க பாருங்க சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம். எனக்கு தெரியும், நீங்க தயவு செய்து நீங்க ஒரு சர்வே பண்ணி ஆகணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி வாழ்கங்கிறதுக்கு 100, வாழ்கன்னு சொன்னா 100. நான் வரும்போது 2000 பேர்த்த நிக்க வச்சு ஆரத்தி எடுத்து அதுக்கு 1000 ரூபாய். டக்குன்னு ஒரு குழந்தைய ஏற்கனவே அவன் 2 தடவை பேர் வச்சிருப்பான். தாத்தா ஒரு தடவை, அம்மா ஒரு தடவை பேர் வச்சிருப்பாங்க. பேர் வச்ச குழந்தைய திருப்பி கொண்டாந்து கையில கொடுத்து அதை வாங்கி அங்க ஒரு பேர் வச்சோம்னா அதுக்கு 2500 ரூபாய். என்ன கூத்து நினைக்கிறீங்க? நான் போற இடத்துலலாம் பன்னீர்செல்வம் கூட சில பேருக்கு பேர் வச்சாரு சார். பேர் வைக்கிறதா என்ன சொல்றேன்னா, அது எல்லாம் நீங்க ஒண்ணு இல்ல சார். நாம சொல்றது அதுதான். அதிமுகவோட 2 பிரிவுக்கும் நீங்க சொல்றதெல்லாம் பொருந்துமா இல்ல ஒரு பிரிவுக்கு பொருந்தும்? திரும்ப சொல்றேன். சார் சொன்னார், இப்போ சார் சொன்னாரு மத்த 3 அணிகளும் 4 அணிகளும் இங்க பணம் பட்டுவாடா பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிந்து பணம் கொடுத்த ஒரே அணி தொப்பி அணி தான். பணம் கொடுத்த ஒரே அணி அவங்க தான். ஏன் அப்படின்னா தோல்வி பயம். அவங்களால சொல்லி வாக்காள சாதனையை சொல்லி வாங்குறதுக்கு மிகப்பெரிய சரித்திர தலைவரோ நல்லதை செஞ்சவங்களோ எவனுமே அவங்க கூட கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாம் ஊழல் ஒரு குற்ற பின்னணி உள்ளவங்க மக்கள். நான் கேட்கிறேன், அவங்க போனாங்க கட்சியோட பொதுச் செயலர் சசிகலா போட்டோ சொல்ல வேண்டாம். ஒருமையில சொல்லல. நான் என்ன எடுத்துக்கன்னு சொல்றேன். என்னை தான் ஒருமைப்படுத்தி அதிமுகவோட இருந்து ஆரம்பத்துல இருந்து நீங்க வந்தீங்க. அம்மா இருக்கு சொல்ல அதிமுக இருந்தீங்க.
இப்போ வந்து அதிமுக அது பிரச்சனை இல்ல. அப்ப இருந்தாங்களா இல்லையான்றது பிரச்சனை இல்ல சார். அதிமுக 2 குழுக்கள், அந்த குழுக்கள்ல இவர் எந்த குழுல இருந்தாரு? எந்த இவர் அதிமுக எங்க இருந்தாரு? தொண்டன் சார். நான் மெம்பர். நானு நீங்க எப்போ வேலை செய்றீங்க? நான் சர்வீஸ் பண்றேன். பன்னீர்செல்வம் வேலைக்கு இருக்கீங்க, நான் சர்வீஸ் பண்றேன். ஓ பன்னீர்செல்வம் கட்சி ஆரம்பிச்சவரு மெம்பர் ஆயிட்டீங்களா? மெம்பர் ஆயிடுவீங்களா? மெம்பர் சார் ஆதரவு தெரிவிச்சிருக்கேன். ஆதரவு தெரிவிச்சவங்க நீ அதிமுக உரிமை போராட்டத்துல எப்படி கலந்துக்க முடியும்? அதிமுக உரிமை போராட்டத்துல நீங்க எப்படி கலந்துக்க முடியும்? அப்ப 25 வருஷமா நீங்க இன்னைக்கு பார்வையாளர்களும் வேடிக்கையாளர்களும் நாங்க கொடியேற்ற சொல்ல சாக்லேட் வாங்கி சாப்பிட்டவங்க எல்லாம் இன்னைக்கு கட்சிக்கு சொந்தம் கொண்டாடிட்டு வரீங்க. சும்மா இருங்க சார். ஜல்லிக்கட்டு இன்னைக்கு இருக்கிற 1000 இளைஞர்கள் பல கட்சியில சேர்ந்து நீங்க தடுப்பீங்களா? நீங்க சும்மா வேடிக்கை பார்த்தவங்க எல்லாம் ஏதா, கட்சிக்கு அதெல்லாம் சொந்தம் ஒண்ணும் இல்ல கொண்டாடுறது சார். பன்னீர்செல்வத்தோட இல்ல, இருக்காங்க. இல்ல, அப்படி இல்ல. இல்ல, இல்ல. இன்னைக்கு கோவப்படக்கூடாது. பன்னீர்செல்வம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் நிலைப்பாடு சரின்னு அவருக்கு நினைச்சிருக்கிறாரு. அதனால ஆமா சார், அது நான் தார்மீக என்ன ரீதியா சார்? ஆதரவு இல்ல, தெரிவிக்கிறது. அதிமுக உறுப்பினரா இல்லாம அதிமுக பிரச்சனைகளை எப்படி பேச முடியும்? சார் நான் ஓட்டரா பேசக்கூடாதா? நீங்க ஓட்டரா பேசுங்க. அந்த அணி இல்ல, ரெண்டு அணிகள்ன்றது எப்படிங்க? இங்க பாருங்க. ஒரு கட்சியில 2 பிளவு வந்த பிறகு அந்த கட்சியில் ஒன்றுபட்டு இருந்த போது இருந்தவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கே தவிர வேடிக்கை பார்த்தவங்களுக்கு புதுசா வந்தவங்களுக்கு எப்படி பேச அந்த முடியும்? கட் ஆஃப் டேட்டுக்கு பின்னாடி இருக்கு. சார் இது சார் ஒரு நீங்க புதிய கட்சி ஆரம்பிச்ச பிறகு அதுல போய் சேர்ந்துக்கிட்டு பேசுங்க. ஆனா கடந்த காலத்தை பேசுகின்ற போது அதில் சம்பந்தப்படாத நீங்க எப்படி பேசுறீங்க? என்ன ஏன் பேசக்கூடாது? எனக்கு ஏன் பேசக்கூடாது? நீ எங்களை பத்தி பேசாதீங்க. நீங்க பன்னீர்செல்வத்துக்கு சேகர் ரெட்டிக்கு இருந்த தொடர்பை பேசுங்க. பன்னீர்செல்வம் வந்து என்ன பண்ண, ஓ ராஜாவை என்ன பண்ண, அவங்க தம்பி என்ன பண்ணாருன்னு பேசுங்க. நாம் தொடர்ந்து பேசலாம். என்ன சொல்றேன், நீங்க தான் தனிப்பட்ட நபர்களை பற்றி பேசுனீங்க. நீங்க தனிப்பட்ட நபர்களை பற்றி பேசுறதுனால தான் நான் பேசினேன். சார் தனிப்பட்ட நபரோ பொறுப்பான நபரோ நான் என்ன சொல்றேன், தேர்தல் சார் இப்ப நடக்கிற பாயிண்ட் என்ன? தேர்தல் காலத்துக்கு நம்ம வந்துட்டோம். உங்களுடைய கேள்வி என்ன? தேர்தல் காலத்துக்கு நம்ம வந்துட்டோம். இங்க தேர்தல் ரத்து பண்ணதை பத்தி ஒரு கேள்வி. எங்களுடைய பாதுகாப்பு, எங்களுடைய நோக்கம் என்னன்னு நீங்க கேட்டீங்க. எங்களுடைய நோக்கம் என்னன்னா, நாங்க தான் உண்மையான அதிமுக. அதுக்கு தான் நான் மரணத்துக்கு நீதி கேட்டு மக்களை சந்திக்கிறோம். கட்சியில உறுப்பினராக உண்மையான அதிமுக யாருங்க? உறுப்பினர் இல்லாதே உண்மையான அதிமுக. நல்ல பாலிசிங்க. உங்க கார்டு காட்டவா? கார்டு காட்டவா? நீங்க தானே கொஞ்ச நாள் சொன்ன கார்டு காட்டிட்டா நீங்க கார்டை கிழிச்சு போடுறீங்களா? திருக்குமார் திரு ரஞ்சித் நம்ம என்கிட்ட பேசுறீங்க. இல்ல இல்ல ஒண்ணு இல்ல. அந்த மாதிரி ஒரு அரசு நான் கார்டு கேட்டேன்னா உங்களுடைய கார்டை நீங்க கிழிச்சு போடுறீங்களான்னு கேக்குறேன். வேண்டாம் தனிப்பட்ட வாக்குவாதம் வேண்டாம். திரு ரஞ்சித், தனிப்பட்ட வாக்குவாதத்துக்கு அவசியம் தனிநபர் தாக்குதல் வேண்டாம். வாங்க. இல்ல தனிநபர் தாக்குதல் இல்ல, மக்களே காத்திருக்காங்க தாக்குறதுக்கு. நான் என்ன தனிநபர் தாக்குதல்? மக்கள் வாக்காளர் தாக்குவாங்க சார். அவங்கள தைரியம் இருந்தா 234 தொகுதி நீங்க அதை செய்யுங்களே பார்க்கலாம். மக்களை வந்து சந்திச்சு பாருங்களே பார்க்கலாம். நீங்க சொல்ல தேவையில்லைங்க, உங்க கருத்தை சொல்லிட்டு போங்க. நாங்க என்ன செய்யணும்ன்றதை நீங்க அதான் நான் பேசும்போது நீங்க திருக்குமார் ஒரு நிமிஷம். அப்படி கிடையாது. நம்ம பேசும்போது நீங்க கருத்து தலையிடணும். நீங்க திரு ரஞ்சித் நீங்க வாங்க. இப்ப வந்து ஒரு தேர்தல் நடந்திருக்கிறது. நடக்க வேண்டிய தேர்தல் ரத்தாகி இருக்கு. அடுத்த தேர்தல் 3 மாதமோ 6 மாதமோ ஆகலாம். இந்த சூழல்ல இரட்டை இலை முடக்கப்பட்டிருக்கு. இனி அடுத்த கட்டம் அது யாருக்குன்ற வாத பிரதிவாதம் தேர்தல் ஆணையத்துல நடக்கக்கூடும். இப்ப நீங்க அரசியல் களத்துல ஜெயலலிதா அவருடைய மரணத்துக்கான நீதி கேட்கிறது அப்படின்ற ஒண்ண இந்த தேர்தல் களத்துல முன் வச்சீங்க. இப்ப தேர்தல் ரத்தாகி இருக்கக்கூடிய சூழல்ல உங்களுடைய அடுத்த கட்ட பயணம் அப்படின்றது எப்படியானதாக இருக்கும் சார்? அடுத்த கட்ட பயணம் என்பது இதே மாதிரிதான். நாங்க யார்கிட்டையும் 10 பைசா பணம் கொடுக்க தேவையில்லை. எங்களுடைய உண்மையை தான் சொல்லி எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போக போறோம். வேற எந்த இவங்களை மாதிரி நம்ம எட்டு கட்டி மக்களை நூதன முறையில நுண்ணி அறிவோட சந்திக்க வேண்டிய எந்த அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா நாங்கள் பணம் கொடுத்து ஜெயிக்க வேண்டிய நிலையில நமக்கு கிடையாது. ஏன்னா மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க. அது தேர்தல் வாக்குகள். அதுதான் சொல்கிறேன், மிக போராத காலம் இந்த தேர்தலை ரத்து செய்தது. தகுதி நீக்கம் செஞ்சுருக்கணும். அவரை தேர்தலை ரத்து செஞ்சிடக்கூடாது. அப்போதான் உண்மையான நிலை தெரிஞ்சிருக்கும். இப்போ உண்மையான நிலையே மக்களுக்கு தெரியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகி போச்சுங்கிறது தான் வருது. நிறைவு கருத்துக்கு நன்றி. திரு குமார், அடுத்தடுத்து ரத்தாகக்கூடிய தேர்தல்களில் பிரதானமாக குற்றம் சாட்டப்படக்கூடிய இடத்துல அதிமுக இருக்கிறது. அது பழைய அதிமுகவாக இருக்கலாம், இல்லை அதிமுக அம்மாவாக இருக்கலாம். இப்படி ஒரு ஜனநாயகத்தில் நம்ம ஒரு தேர்தல் இடைத்தேர்தல்னு சொல்கிறதும், அது தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் மக்கள்கிட்ட பரப்புரை போகிறதும், கட்சி சிறிய இயக்கங்கள் கூட தங்களுடைய முழு பலத்தை செலவிட்டு இயக்கம் நடத்தி அங்கே பிரச்சாரம் பண்ணக்கூடிய செயலில் செல்வாக்கு படைத்தவர்கள் பணத்தை வாரி இறைச்சி அந்த தேர்தலை கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணிடுறது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லதா? அதை தொடர்ச்சியாக இந்த புகாருக்கு அதிமுக ஆளாகிறதுன்றது உங்களுக்கு நல்ல விஷயம் நினைக்கிறீங்களா? இல்லை, பணத்தை அல்லது ஜாதியை அல்லது வேறு ஏதோ ஒரு காரணியை பயன்படுத்தி தேர்தலை திசை திருப்புவது அல்லது தேர்தல் முடிவை உருவாக்குவது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடாதது, ஏற்றுக்கொள்ள முடியாது, அது ஜனநாயகமாகவும் இருக்காது. அதில் என்ன மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் ஏன் அதிமுக மேலே அந்த குற்றச்சாட்டு வருதுன்னு கேட்டீங்க. ஆளுங்கட்சிகள் மீது எப்போதும் வந்திருக்கிறது. அது இப்போது அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அது எங்கள் மேலே வருது.
ஆனா நீங்க எந்த தவறும் செய்யல, ஆளுங்கட்சியா இருக்கிற ஒரே காரணத்தினால உங்க மேல இந்த புகார்கள்லாம் வருதுன்றீங்க. நிச்சயமாக தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் அல்லது கட்சிகள் செய்கின்ற அரசியல் மயப்படுத்தப்பட்ட அரசியலை தான் நாங்கள் செஞ்சோம். எந்த தனிப்பட்ட தவறுகளையோ இல்லை விதிமீறல்களையோ நாங்கள் செய்யலை. ஆனால் இதை ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கின்ற காரணத்தால் எங்கள் மீது பழி சுமத்துவதற்கு அவர்கள் வாய்ப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இது முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் அவர்கள் எதிர்பார்த்த அல்லது அவர்களுக்கு சமிக்கை காட்டப்பட்டவர்கள் வெற்றி பெற வாய்ப்பில்லை என்பதற்காக தேர்தலை இன்றைக்கு நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு உண்மையிலே நாங்கள் இன்னைக்கு மக்களோடு இருக்கிறோன்றதை உறுதியாக சொல்கிறோம். அதே நேரம் இன்னைக்கு எங்களை இந்த தேர்தலை நடத்த விட்டுட்டு தேர்தலில் வலிமை உள்ள கட்சி அல்லது மக்கள் ஆதரவை பெற்றவர்கள் வெற்றி பெறுவார்கள். அதை கூட அனுமதிக்க முடியாத இந்த தேர்தல் ஆணையம் இவ்வளவு பேர் தேர்தலில் வலிமை இருந்தவங்க நியாயமான வழிமுறைகள்ல பின்பற்றி வெற்றி பெற்றால் அதுல யாரும் எது நியாயமான புகார்களுக்கு இவ்வளவு புகார்களுக்கு ஆளாகிறப்ப தேர்தல் ஆணையம் எதுவுமே சொல்லக்கூடாது. நீங்க இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு வாக்காளர் வீட்லயும் ஒரு துணை ராணுவத்தை வச்சுட்டு தேர்தல் நடத்துங்க. அதை நாங்க குறுக்கிடல. நீங்க தேர்தல் நடத்துங்கன்னு சொல்றேன். நீங்க என்ன தேர்தலை ரத்து செய்யறது தீர்வு இல்லைன்னு சொல்றீங்க. இன்னும் ஒரு 4000-5000 அப்சர்வர்ஸ் போடுங்க. ஒவ்வொரு வீட்டு முன்னாலே துணை ராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்துங்க. ஆனா தேர்தல் நடத்துங்க. நாங்க நீங்க எங்களை களங்கப்படுத்திக்கிட்டு நீங்க தேர்தல் நடத்தாம இருக்கிறதுக்கு ஒரு காரணத்தை உருவாக்கிட்டு எங்களை களங்கப்படுத்தாதீங்கன்னு சொல்றேன். ஒரு முதலமைச்சருடைய பெயர் இந்த பட்டியலில் இருக்குது. இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் இவ்வளவு தொகையை இவ்வளவு நபர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காகவோ அல்லது சேர்த்ததாகவோ சொல்கிற ஒரு ஆவணம் கண்டுபிடிக்கப்படும் பொழுது அந்த முதல்வர் இதுவரையில இல்லைங்க, அது ஆவணம் பொய்யாக கூட இருக்கட்டும், அந்த முதல்வர் இது வரையில வருவாய் வரித்துறையை என்ன சொல்ல ஒரு பொறுப்பான முதல்வர் அது குறித்து பேசி இருக்க வேண்டும். ஒரு முதலமைச்சர் அது குறித்து பேசி இருக்க வேண்டும். இது தவறு. எடியூரப்பா பணம் கொடுத்து கூட சொல்லலாம். எடியூரப்பா பணம் கொடுத்து இன்னைக்கு கர்நாடக தேர்தல் இன்னைக்கு வந்திருக்கு. அது தவறா சொல்லுவாரா? விளக்கம் சொல்லிருக்காங்க. 1 லட்சம் ரூபாய் நாங்கள் கட்சியின் சார்பாக அந்த ஏழை குமார் நீங்கள் உங்க குற்றச்சாட்டை மறுக்கிறீங்க. அங்க பணம் கொடுக்கல, எடியூரப்பா மறுக்கல, கொடுத்தோம் மறுக்கல. ஆமா, ஏற்கனவே அந்த விவசாய குடும்பத்திற்கு நாங்கள் பணம் கொடுப்பதாக அறிவித்திருந்தோம், தெளிவா சொல்லிருக்கிறாரு. ஆனா அப்ப நீங்க ஒத்துங்க, நாங்க 4000 கோடி 2 லட்சம் பேர் கொடுத்தோம். நீங்க அந்த பணத்தை காட்டுங்க. நீங்க முதலமைச்சர் மலப்படத்தை காட்டுங்க. நான் எடியூரப்பா மலப்படத்தை காட்டுறேன். ஒரு தார்மீக அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று ஏதாவது அறிக்கை கொடுத்திருக்கிறாரா? இவ்வளவுதானே சார் விஷயம். இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இதை சொல்லட்டும். அவர் கொடுத்தாருன்னு சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி 2 நாள் ஆச்சு கொடுத்திருக்கிறாரா? ஏதாவது அது தவறுன்னு சொல்லிருக்கிறாரா? ஏங்க சொல்லணும்? நீங்க ஏதாவது ஒரு பேப்பரை கொண்டு வந்து காட்டுங்க. நீங்க முடிஞ்ச வழக்கு போடுங்க. நடக்கதானே போகுது. நீங்க நடக்கதான் போகுது, நடக்காத இறங்க போகுது. நீங்க இன்னும் சேகர் ரெட்டி மேலேயே வழக்கு போடாம வச்சிருக்கீங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. நீங்க சொல்ற போது நீங்க சொல்லும் போது நீங்க தனி கோர்ட் அதுக்கு ஜட்ஜா வைப்பீங்க. தெரியும் உங்களை பத்தி. இன்னைக்கு மாப்பா பாண்டியராஜ் கேஸ் இல்லையா? மாப்பா பாண்டியராஜ் ஆவடி சட்டமன்ற தேர்தலில் பணம் கொடுத்தாருன்னு பிடிபட்டு நீங்க தான் உங்க கட்சி தானே, அவர் கட்சி தானே. பாத்தீங்களா? ஒத்துக்கிறாங்க பாருங்க. இப்படித்தான் தேர்தல்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அவர் ஆவடியை சார்ந்தவர் தான். எவ்வளவு அழகா புட்டு வைக்கிறார் பாருங்க. குற்றச்சாட்டு என்பது எல்லா நேரங்களிலும் வருது. எல்லார் மேலயும் வழக்கு இருக்கு. நல்ல அருமையான வாக்குமூலம், ஒப்புதல் வாக்குமூலம். தேர்தலை ஒத்தி வைத்திருப்பது என்பது ஒரு வகையில் வரவேற்க தகுந்தது என்றாலும் இந்த தேர்தலை ஒத்தி வைத்ததற்கான காரணத்திற்கு நியாயம் கிடைக்க வேண்டும். இன்றைக்கு ஆர்கே நகரில் உள்ள மக்கள் மிக 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 வருத்தப்படுகிறார்கள். யாரும் ஆர்கே நகர் மக்கள் இதை வரவேற்கவே இல்லை.
ஆர்கே நகர் மக்கள் நாங்கள் இந்த 22 நாள் பாடுபட்டோம், இந்த ஒரு நாளோட எங்களுக்கு முடிஞ்சு போயிடும்னு இருந்தால் இன்னும் பழையபடி 22 நாள் எங்களை போட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு எதுக்கு இது தேவையில்லாத ஒன்று, இதை நடத்தி முடிச்சிருந்திருக்கலாம், அல்ல நான் முதல்லையாவது நிறுத்தி தொலைச்சிருந்திருக்கலாமேங்கிறது தான் மக்களுடைய இது. இப்போ நாங்கள் இதனுடைய பார்வையில் தளபதியார் சொன்னதை போல இந்த வேட்பாளர், இந்த வேட்பாளருக்காக பணம் கொடுத்த இதுதான் மேஜர் காஸ் ஆஃப் த ரிசெண்டிங் ஆஃப் த எலெக்ஷன். இதற்கான உண்மையை கண்டறிந்து அவர்களுக்கு நடந்திருந்தால், தவறு நடந்திருந்தால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இவர்களோடு ஒத்துப்போன அரசு அதிகாரிகள் இருந்தால் அவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும். மக்களுக்கு நாம் தேர்தலை ஒத்திவைத்தாலும், ஆர்கே நகர் தேர்தலை ஒத்திவைத்தாலும் இங்கு நடந்த முறைகேடு உண்மை அல்லது பொய் என்று தெரிந்து, உண்மை என்றால் அவர்கள் தண்டிக்கப்பட்டு இனிமேல் இது போன்ற ஒன்று நடக்காது என்கிற வகையில் தேர்தல் கமிஷனும் தெளிவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற தளபதியாரின் அறிவுரையை நான் என் இறுதி கருத்தாக வைக்கிறேன். திரு சவுந்தரராஜன், இதில் நிறைவாக சில கருத்தை கேட்கணும். அதாவது ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய பட்டியல் போடுறாங்க, யார் யார் என்ன தவறு செய்தாங்க, என்னென்ன புகார் வந்தது, என்னென்ன நடவடிக்கை எடுத்தோம், அந்த சோதனைகள் என்ன வந்தது, அதில் என்ன அறிக்கை கிடைச்சதுன்றதெல்லாம் நிறைய பட்டியல் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கே தங்களால் ஒரு கையேறு நிலையில் தேர்தல் ஆணையம் இருக்கிறத வந்து எங்கே வெளிப்படுதுன்னா, 25வது பேரால் சொல்கிறாங்க, தேர்தல் கட்சிகள், சில அரசியல் கட்சிகள் நாங்கள் எவ்வளோ பண்ணாலும் நூதனமான வழிமுறைகளை பின்பற்றுறாங்க, அந்த விதிமுறைகளை பைபாஸ் பண்ணுறதுக்கு எல்லா வழிகளையும் பண்ணுறாங்க. கட்சி தலைவர்கள் இதை வந்து எங்களுக்கு தெரியாமல் இது நடந்துருச்சு, எங்கள் கண் பார்வைக்கு வராமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணக்கூடாது. இதுக்கு வந்து பாராமுகமாக கட்சி தலைமைகள் இருக்கக்கூடாது. தங்கள் கேண்டிடேட் தவறு செய்தாலோ அல்லது தங்கள் கட்சியின் நிர்வாகிகள் யாரேனும் தவறு செய்தாலோ, நேரடியாக இல்லைனாலும், அவங்களுக்கு தலைமைகளுக்கு நேரடியாக தெரிஞ்சு நடக்கலைனாலும், வேறு வழியில் நடந்தால் கூட அவங்க இதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும். அப்போ தான் வந்து இந்த நாட்டில் ஒரு ஜனநாயகம் என்பது நிலை பெற முடியும். இனியும் இது காலத்தாழ்த்தாமல் கட்சிகள் பொறுப்பெடுத்துக்கணும்னு வேண்டுகோள் வைக்கிற இடத்துல தான் தேர்தல் ஆணையம் தன்னுடைய உத்தரவில் சொல்லுது. இதில் கட்சிகளுக்கான பொறுப்பு அப்படின்றதுன்றது கடந்த தேர்தலே நம்மளால் பார்க்க முடியல. தஞ்சாவூர், அரவக்குறிச்சி சில வேட்பாளர்கள் மீதான புகாரில் தேர்தல் நிற்குது. அடுத்து தேர்தல் வரும்போது அதே வேட்பாளர்கள் அந்த கட்சிகளால் நிறுத்தப்படுறாங்க. அதை அரசியல் கட்சிகள் அதை பொருட்படுத்தினது மாதிரியே தெரியல, எதற்காக தேர்தல் ரத்து செய்யப்பட்டுச்சுன்னு. அப்போ இப்படியான சூழலில் தேர்தல் மீண்டும் நடந்தாலும் ஆர்கே நகரில் விதிமுறை மீறல் இல்லாத தேர்தல் நடக்கும்னு உத்தரவாதம் இல்லை, ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்காத தேர்தல் நடக்கும்ன்றது உத்தரவாதம் இல்லை, கட்சிகள் அதை கண்டிப்பும், கட்சி தலைமைகள் கண்டிக்கும் அப்படின்றதுக்கும் உத்தரவாதம் இல்லை. அப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பு, அறிக்கை, கவலை, கரிசனம் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கணும்? அதாவது அரசியல் கட்சிகள் என்ன நம்ம பகிரங்கமாக மேடையில் பேசுகிறோமோ, நேர்மை, ஒழுக்கம் என்று பேசுகிறோமோ, அதை வந்து கடைபிடிக்கணும். அந்த சுய ஒழுக்கம் என்பது கட்சிகளுக்கு தேவை, நபர்களுக்கு தேவை, எல்லோருக்கும் தேவை. வெறுமனே உத்தரவுகள் மட்டும், வெறுமனே அமலாக்கத்துறைகள் மட்டுமே செய்துவிட முடியாது. கட்சிகள் அதிலே பெரிய திருத்தம் தேவை. தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த கருத்து சரியானது. 2, கட்சிகள் தவறு செய்தால் அவர்களுக்கு எதிராக வரக்கூடிய நடவடிக்கை என்று தேர்தல் ஆணையத்தில், தேர்தல் முறைகளில், நம்முடைய சட்டங்களில் நாம் செய்யக்கூடிய சீர்திருத்தம் என்பது ஒரு அச்சுறுத்தலாக, ஒரு டெட்டரண்டாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அப்படி ஒன்றுமே கிடையாது. பணம் கொடுத்த கட்சியை சார்ந்த வேட்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது என்று இதே தேர்தல் ஆணையம் இன்றைக்கு பத்திரிகையில போட்டிருக்கு. சட்டத்தில் மாறுதல் தேவை, சீர்திருத்தங்கள் தேவை, வலுவாக இருக்க வேண்டும். இந்த தவறு செய்கின்றவர்கள் தேர்தலில் நிற்க முடியாது, அந்த கட்சிகளும் டீபார் செய்யப்படும் என்கிற அளவுக்கு கடுமையாக டெட்டரண்டாக அரசு நடவடிக்கை. இன்னைக்கு இப்போ கேரளத்தில் நீங்கள் போனீங்கன்னா எந்த கட்சியும் ஆட்களுக்கு கார் வச்சு கூட்டி போக முடியாது. எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்து கூடி உட்காந்து காரெலாம் வைக்கக்கூடாது, எல்லாரும் அதை பின்பற்றுறாங்க. அந்த மாதிரியான ஒரு இது வேணும், எல்லா மாநிலத்திலும் நமக்கு வேணும். அங்கே இருக்கிற எல்லா கட்சியும் அதை பின்பற்றுறாங்க. அப்படி கட்சிகள் ஒழுக்கத்தோடு, கட்சிகள் என்ன பேசுகிறோமோ அதை நடைமுறையில் செயல்படுத்துகின்றவர்களாகவும் இருந்தால் இந்த பிரச்சனைக்கு பெரிய அளவுக்கு தீர்வு வரும். தேர்தல் ஆணையம் அடுத்த தேர்தல் நடத்தினாலும் அரவக்குறிச்சி, தஞ்சாவூரை போலத்தானே இங்கே நடக்கும். ஆவடிக்குமார் சொல்வதை போல வீட்டுக்கு ஒரு துணைக்காவல் படையை போட்டாலும் துணைக்காவல் படை, அந்த படைக்காரர் ஒழுங்கா இருந்தாதான் அவருக்கு 4000 எனக்கு 8000 கதை முடிஞ்சு போச்சு. அதனால ப்ரூவ் ஆனால் அந்த கட்சிக்கு அவர் மீண்டும் தேர்தல் நிற்க முடியாது என்கிற அளவுக்கு. இப்போ காப்பி அடித்த பையனுக்கு நம்ம என்ன செய்யறோம், அவன் அடுத்து பரிசு எழுத முடியாது. அந்த மாதிரி டெட்டரண்ட் இருக்க வேண்டும், அது இல்லை. இங்கே அதை கொண்டு வர வேண்டும். தேர்தல் ஆணையம் இன்றைக்கு போதுமான வலுவற்றதாகத்தான் இருக்கிறது. அவர்களுக்கு இருக்கிற அந்த வலுவை கூட முழுசாக பயன்படுத்தாத
ஒரு நிலைமையும் இருக்கிறது. முழுசா பயன்படுத்துறதுல தோணா தோணா பயன்படுத்துறாங்க, தோணலனா பயன்படுத்தாம ஒரு விடுறாங்க. ஒரு ஒரு குற்றம் இருக்கிறது. செலக்டிவா இருக்காங்க. ஆமா, அவர்கள் யாரை ஏவுகிறார்களோ அந்த அதிகாரிகளுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு வெறுப்பு இருக்கிறது, நன்றி. வலது இருக்கிறது. இதையெல்லாம் கடைசியில் பணம் தீர்மானிக்கிறது. நன்றி நன்றி. அதாவது புதிய விவாதத்துக்கு போக வேணாம். நிறைய தேர்தல் ஆணையம் யாரை ஏவுறாங்கன்றதை விட தேர்தல் ஆணையத்தை ஏவுகின்ற சக்திகள் இந்தியாவில் இருக்கிறது. அது நேர்மையான வகையில் முன்பே சொல்லிட்டீங்க திரு குமார், இதை நீங்க முன்பே சொல்லிட்டீங்க. மிக்க நன்றி. உள்ளாட்சி தேர்தலையும் மாநில ஆளுங்கட்சி தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. நன்றி. உள்ளாட்சி தேர்தலை பத்தி இதை விட விரிவா பேச வேண்டியதான சூழல் தான் இருக்கு. உங்கள் ஐவருடைய வருகைக்கும் கருத்து போயிருக்கும். நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.